வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான AIMTN குரூப் 4 சர்வீஸ் ப்ரிவியூ பேட்ச்ல பொது அறிவு வகுப்புகளில் இன்றைய நம்ம படிக்க இருக்கிற தலைப்பு வந்து விசை. இது நம்ம பொது அறிவியல்ல இயற்பியல்ல இருக்கக்கூடிய தலைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய வகுப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா இயற்பியல்ல பேரண்டத்தின் இயல்பு எந்திரவியல் சொல்லிட்டு 2 டாபிக் முடிச்சிட்டோம். இன்றைய வகுப்புல 3வது தலைப்பா வந்து விசை படிக்க இருக்கும். இது வந்து பேஜ் நம்பர் 27ல விசை அப்படின்ற தலைப்பு வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம் நம்மளுடைய புக்ல. ஸோ பேஜ் நம்பர் 27 எடுத்துக்கோங்க. ஸோ அதுல நம்ம படிக்க இருக்கிறது இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையின் விசைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அடிப்படையான விசைகள் இருக்கு, மொத்தம் 4 இருக்கு. இது நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. சோ அது ஈர்ப்பியல் விசை பத்தி நம்ம கேள்வி இருக்கு. அப்புறம் வலிமை மிக்க அணுக்கரு விசை பத்தி கேட்டிருந்தாங்க. சோ மீதி மின்காந்த விசை அந்த வலிமை குன்றிய அணுக்கரு விசைன்னு சொல்லி 4 விசை இருக்கு. சோ அது என்ன அப்படின்றது நம்ம இந்த வகுப்புல படிக்க போறோம். அடுத்த விசைக்கான வரையறை கொடுத்தது யாரு, விசையோட அழகு என்ன, நியூட்டனோட பேர் தான் விசையோட அழகா வச்சிருக்கோம், அவர் தான் வரையறை கொடுத்தாரு அப்படிம்பாங்க. அப்புறம் அந்த தொடு விசை தொடா விசைனா என்ன, அதுக்கான எடுத்துக்காட்டுகள் என்ன நமக்கு ஆல்ரெடி கேட்டாங்க, அது இம்பார்ட்டன்ட். முழுக்குரு விசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நேர்ப்பு விசை வேறு நேர்ப்பு விசை அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இதுல நம்ம ஒரு நேர்ப்பு விசை வேறு நேர்ப்பு விசை அப்படின்னு எடுத்துக்கும் போது குறிப்பா வந்து நீருக்கும் கண்ணாடிக்கும் உள்ள அந்த ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும், நீருக்கும் நீர்மூலக்கூறுக்கும் இடையில ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாதரசத்துக்கும் கண்ணாடிக்கும் பாதரச மூலக்கூறுக்கு இடையே அந்த ஒரு நேர்ப்பு விசை வேறு நேர்ப்பு விசை என்ன அப்படின்றது நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க. சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அழுத்தம்னா என்ன அதை பத்தி நம்ம கேட்டிருக்காங்க, சமன்பாடு கேட்டிருக்காங்க, அலகு கேட்டிருக்காங்க. அழுத்தத்துக்கான வரையறை வந்து பாஸ்கல் வந்து கொடுத்தது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அப்ப அன்றாட வாழ்க்கையில அப்படின்னா அழுத்தம் வந்து எப்படி எப்படிலாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அழுத்தத்தை எங்க குறைக்கிறோம், எங்க அதிகப்படுத்துறோம், இல்ல அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பை மட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்றத நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஈவன் அணைக்கட்டு, பிரஷர், அப்புறம் நம்ம விண்வெளி வீரர்கள் வந்து ஒரு சூட்டை போட்டுட்டு விண்வெளிக்கு ஏன் போறாங்க, இது எல்லாமே நம்ம அழுத்தத்தை பேஸ் பண்ணி நம்ம படிக்க இருக்கோம். அதற்கு அடுத்து வந்து உராய்வு முக்கியமான ஒரு சப் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா உராய்வுலயும் நமக்கு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உராய்வின் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, உராய்வை நம்ம எங்க அதிகப்படுத்துவோம், எங்க உராய்வு வந்து குறைப்போம், அது குறைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவோம் அப்படின்றத நம்ம தேர்வு நோக்கில நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். இவன் நம்ம நடக்கிறதுக்கு உராய்வு வந்து அவசியம் சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம படிக்க போறோம். பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இதுல வந்து இருக்கு. நம்ம தேர்வு மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கைக்கு இது பயனுள்ள ஒரு வகுப்பா வந்து டெஃபினட்டா இது வந்து இருக்க போகுது. அதன் மூலியமா நீங்க அறிவியல் ரீதியா நம்மளுடைய வாழ்க்கைய நல்லபடியா வாழ்றதுக்கு இந்த வகுப்புகளை நீங்க கண்டிப்பா வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ வாங்க படிக்கலாம். சோ பொது அறிவியல்ல நம்ம 3வது தலைப்பா இருக்கக்கூடிய விசை அப்படின்றது வந்து நம்ம புத்தகத்துல இருக்கு. சோ அதை வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே பேரண்டத்தின் இயல்பு எந்திரவியல் அப்படின்ற 2 தலைப்புகள் வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்ப 3வது தலைப்பு இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். இன்றைய வகுப்புல அடுத்தடுத்து இன்னும் 2 தலைப்புகள் வந்து இருக்கு. அடுத்த கிளாஸ் உங்களுக்கு வந்து காணொலியா வந்து நீங்க வந்து படிக்க இருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து விசை பார்ப்போங்க. சோ விசை அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையில விசை அப்படிங்கும்போது சார் ஐசக் நியூட்டன் தான் முதல்ல நமக்கு என்ன பண்றாரு, அதுக்கான டெஃபினேஷன் வந்து கொடுக்குறாரு அறிமுகம். சோ அதனால சார் ஐசக் நியூட்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இவருடைய பேரை நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா விசையின் அழகு வந்து வச்சிருக்காங்க அறிமுகம். அப்ப சார் ஐசக் நியூட்டன் தான் சொல்றாரு ஒரு ஓய்வு நிலையில இருக்க ஒரு பொருள் அறிமுகம். இப்போ ஒரு டாய் ஃபேன் சொல்லலாம், ஒரு பொம்மையா இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் இருக்கு, அதை நீங்க சுத்தி விடுறீங்க. அப்ப சுத்துது அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நீங்க ஓய்வுல இருக்கிறது இயக்கத்துக்கு கொண்டு போறீங்க, சுத்திட்டு இருக்கிறத நீங்க கையில அப்படி பிடிச்சி நிப்பாட்டுறீங்க. அப்ப இயக்கத்துல இருக்கிறத நீங்க ஓய்வு கொண்டு வரீங்க. அப்ப ஓய்வுல இருக்கிறது இயக்கத்துக்கும் இயக்கத்துல இருக்கிறது ஓய்வு கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு விசை அப்படின்றது தேவைப்படுது. அந்த விசை வந்து என்னன்னா புறக்காரணி விசையா வந்து இருக்கு அறிமுகம். சோ அப்ப ஓய்வு நிலையை மாற்றுறதோ அல்லது இயக்க நிலையில் ஒரு பொருளின் மீது ஒரு விசை செயல்பட்டு மாற்றக்கூடியதை என்ன சொல்றோம் அப்படின்னா புறக்காரணி வந்து செயல்பட்டு மாற்றக்கூடியதான் நம்ம விசை அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இப்ப இயற்கையில விசைகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எத்தனை வகையான விசைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இருக்கு ஃப்ரெண்ட். ஒண்ணு என்னன்னா ஈர்ப்பியல் விசை அறிமுகம், 2வது மின்காந்த விசை, 3வது வலிமை மிக்க அணுக்கரு விசை, 4வது வந்து பாத்தீங்கன்னா வலிமை குறைந்த அணுக்கரு விசை அறிமுகம். அப்ப இந்த மொத்தம் 4 வகையான விசைகள்ல நமக்கு இந்த வலிமை மிக்க அணுக்கரு விசை அப்படின்றது வலிமையானது. காரணம் என்னன்னா அணுக்கருவுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து புரோட்டான் நியூட்ரான் வந்து இருக்கு. இது 2த்தையும் பைண்ட் பண்ணி வச்சிருக்கு. அந்த அணுக்கரு உடைக்கிறது அப்படின்னு அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா அணுக்கரு உடைச்சுன்னா அதிகப்படியான வெப்ப ஆற்றல் வெளியே வரும் அறிமுகம். சோ அதுதான் வந்து நம்ம கூடங்குளம், கல்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அணுமின் நிலையங்கள்ல நம்ம மின் உற்பத்திக்கு பயன்படுத்துறோம் அறிமுகம். அப்ப வலிமை மிக்கதா இருக்கு அந்த அணுக்கரு விசை வந்து புரோட்டான் நியூட்ரான் அணுக்கருல பிணைத்து வச்சிருக்கு அறிமுகம். அதே மாதிரி வலிமை குன்றிய அணுக்கரு விசை அப்படிங்கும் போது அது நம்ம ஈர்ப்பியல் விசை மின்காந்த விசை அளவுக்கு வலிமை குன்றியது கிடையாது அறிமுகம். அப்ப வலிமை குன்றியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 4 அணுக்கரு விசையில 4 விசையில நம்ம ஏற்கனவே முந்தைய ஆண்டுல கேள்வி கேட்டிருக்காங்க.
ஈர்ப்பியல் விசை தான். ஏன்னா ஈர்ப்பு விசைக்கு எதிரான ஒரு பொருளை மேல் நோக்கி போறேன்னா அப்ப மேல் நோக்கி ஒரு பொருள் போகுது அப்படின்னும் போது அப்ப அந்த விசை வந்து வலிமை குன்றியது. ஆனா என்னன்னா இது வந்து நெடுந்தொலைவு செயல்படக்கூடியது அப்படிங்கிறோம். அப்ப வலிமை குறைந்த விசை எதுன்னு கேட்டா ஈர்ப்பியல் விசை தான். ஏன்னா ஈர்ப்பு விசைக்கு எதிராக நம்ம ஒரு பொருளை மேல் நோக்கி கொண்டு போக முடியும், ஆனா நெடுந்தொலைவுக்கு செயல்படக்கூடியது. அப்ப வலிமை மிக்கது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அணுக்கரு விசை. அவ்வளவுதான். இதுதான் நமக்கு தேர்வுல வந்து கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள் தான். 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டா போதும். அப்ப அண்டத்தில் உள்ள ஏதேனும் இரு பொருட்களுக்கு இடையே செயல்படுவதுதான் ஈர்ப்பியல் விசை அப்படிங்கிறோம். நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாரு அப்படிங்கிறோம். அப்ப நியூட்டனின் ஈர்ப்பியல் விதிப்படி ஈர்ப்பியல் விசையான நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்திலும் வந்து அவற்றுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும் அப்படின்றார். அப்படின்னா என்ன சொல்றேன்னா வெரி சிம்பிள் தான். இப்ப வந்து நம்ம இந்த மாதிரி படிக்கும்போது என்னடா அது ஒண்ணுமே புரியல அப்படின்னு நினைப்போம். அதை வந்து நம்ம பிக்சரா பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூமி வந்து நம்ம பூமி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிலவு வந்து அப்ப பூமியும் நிலவும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து என்ன பண்ணா ஈர்க்கும் வந்து அப்ப இது ஒண்ணு ஈர்க்கும் பொழுது வந்து அப்ப ரெண்டு மேலேயும் வந்து என்னன்னா ஈக்குவலா வந்து அந்த ஃபோர்ஸ் அப்படின்றது அந்த ஈர்ப்பு விசை அப்படின்றது அப்ளை ஆக போகுது. அப்ப பூமியோட நிறைய நம்ம என்ன பண்ணலாம் M1 எடுத்துக்கலாம், நிலவோட நிறைய வந்து பாத்தீங்கன்னா M2 எடுத்துக்கலாம் வந்து அப்ப நம்ம என்ன சொல்றாரு நியூட்டன் சொல்லும் பொழுது இங்க அந்த நியூட்டன் ஈர்ப்பியல் விதிப்படி இங்க நம்ம ஈர்ப்பியல் விசை அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்துல இருக்கும் ஒண்ணு அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவலும் இருக்கும் அப்படின்றது. அப்ப அந்த ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லும் போது அந்த நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்துல ரெண்டுத்தையும் பெருக்கிறீங்க அப்படின்றாரு. அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்னா தொலைவு வந்து நம்ம வந்து ஆறுன்னு சொல்லுவோம். அப்ப ஆர் அப்படின்றது ஸ்கொயரா வந்து இருக்கும் அப்படின்னா அப்ப M1 M2 divided by R square அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு நியூட்டன் வந்து சொல்றாரு. அப்ப F proportional M1 M2 divided by R square அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப F equal to G into M1 M2 divided by R square அப்படின்றத நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி அப்படிங்கிறோம். அப்ப நியூட்டன் சொல்றது என்னன்னா அந்த ஈர்ப்பியல் விசை அப்படின்றத பத்தி இங்க வந்து சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அந்த நிறையோட பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்துல ரெண்டுத்துக்கு இடையே உள்ள தொலைவை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆறுன்னு சொல்லுவோம். அந்த ஆறு இருமடிக்கு எதிர்த்தகவல் அப்படியே கீழே எழுத வேண்டாம். அப்ப F வந்து நம்ம ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு போட்டு M1 M2 அப்படின்றது பெருக்கல இருக்கும் டிவைடட் பை R ஸ்கொயர் அறிமுகம். இப்ப அந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் எடுக்கிறதுக்காக ஒரு மாறிலி போடுவோம். அந்த மாறிலி என்ன கேபிட்டல் G, அதான் வந்து நம்ம பேரெண்ணத்துல இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை அப்படிங்கும். அப்ப G into M1 M2 டிவைடட் பை R ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து நியூட்டனின் ஈர்ப்பியல் விதிப்படி ஈர்ப்பியல் விசை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நமக்கு இது வந்து கிடைக்குது. அப்ப அடிப்படை விசையில் ஈர்ப்பியல் விசை மிகவும் வலிமை குன்றிய விசையாகும். அந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்ப அடிப்படை விசை மொத்தம் 4 இருக்கு. அதுல வலிமை குறைந்தது ஏன்னா ஈர்ப்பியல் விசைக்கு எதிராக நம்ம ஒரு பொருளை மேல் நோக்கி கொண்டு போனோம், வலிமை குறைந்தது. இப்போ ஒரு அணு இருக்கு, அணுக்கரு இருக்கு, நம்ம கண்ணாலே பார்க்க முடியாது. அந்த அணுக்கரு வந்து நம்ம பிளக்க முடியுமா அப்படின்னா முடியாது, புரோட்டான் தனியா இருக்கு. அப்ப அது வலிமை மிக்கதா இருக்கு. அப்ப வலிமை குன்றிய விசைன்னு கேட்டானா அது வந்து ஈர்ப்பியல் விசை. வலிமை மிக்கதுன்னா அந்த வார்த்தையே இருக்கு, அணுக்கரு விசை அப்படின்னு வலிமை மிக்க விசை, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அப்ப வலிமை குன்றியது எது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும் ஈர்ப்பியல் விசை. ஆனா இது என்ன பண்ணணும் நெடுந்தொலைவிற்கு செயல்படக்கூடியது. சரி எவ்வளவு தூரம் தோராயமா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள தூரம் அப்படின்னும் போது நமக்கு R ஸ்கொயர் சொல்லியாச்சு. இப்ப ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற தூரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,84,400 கிலோமீட்டர். அப்ப பூமியில இருந்து அந்த ஈர்ப்பு விசை வந்து நிலவு என்ன பண்ணுதுன்னா 3,84,400 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க நிலவு வந்து பிடிச்சிருக்குது. அப்ப நிலவு என்ன பண்ணா பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்களா. அப்ப நிலவு பூமியை சுத்தி வர்றதுக்கான காரணமானது என்னன்னா பூமியோட ஈர்ப்பு விசை அது நெடுந்தொலைவு செயல்படுது அப்படிங்கிறோம். அப்ப நம்ம பூமி இருக்கு அப்படிங்கும் பொழுது பூமியில இருந்து வரக்கூடிய ஈர்ப்பு விசை மேல இதான் நிலவுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த நிலவு என்ன பண்ண பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப அதுக்கு காரணமானது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா. அடுத்து அனைத்து பருப்பொருட்களிலும் ஏன் ஆற்றலும் செயல்படக்கூடியது. இப்ப இந்த ஈர்ப்பு விசை அப்படின்னும் பொழுது வந்து இப்ப மின்காந்த விசை அப்படின்னும் போது நம்ம வந்து மின்காந்த விசை அல்லது காந்த விசை அப்படின்னு சொல்லும் போது அது இரும்பு, கோபால்ட், நிக்கல் அந்த மாதிரி வந்து சில குறிப்பிட்ட மெட்டலை மட்டும்தான் வந்து ஈர்க்கும், மற்ற அனைத்தையும் வந்து ஈர்க்காது. ஆனா ஈர்ப்பியல் விசை அப்படின்னு எடுத்துக்கும் போது அனைத்து பருப்பொருட்களிலும் ஏன் ஆற்றலிலும் கூட அது வந்து கவர்ச்சி விசையாக இவ்விசை இருக்கிறது. அப்ப எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கிறது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈர்ப்பியல் விசை அப்படிங்கிறோம். அது எல்லாத்தையும் மீது செயல்படும். நியூட்டனின் ஈர்ப்பு விதி அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பொருளின் துகள்கள் அவரின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்துல அவற்றின் மையங்களுக்கு இடையான தூரத்தின் இருமடிக்கு எதிர்த்தகணும் ஒரு சக்தியுடன் ஒவ்வொரு துகளையும் ஈர்க்கிறது. அதை நம்ம மேல பார்த்தோம். அதான் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினா கேட்டேன். அப்ப நிறைகளின் பெருக்கல் பலன் அப்படின்னும் போது M1 M2 ஒன்னு நிலவு இன்னொன்னு பூமி அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவற்றுக்கு இடையே உள்ள தூரம் அப்படின்னும் போது நம்ம இப்ப நிலவுக்கும் பூமிக்கு இடையே உள்ள தூரம்னா 3,84,400 கிலோமீட்டர். அது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம்னா நமக்கு 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிறோம். அப்ப அந்த 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் வந்து
நம்ம பூமி என்ன பண்ணுது அப்படின்னா சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. அப்ப பூமி வந்து சூரியனை சுத்தி வர்றதுக்கும் அதே மாதிரி நிலவு பூமியை சுத்தி வர்றதுக்கும் காரணமானது ஈர்ப்பியல் விசை தான். இந்த ஈர்ப்பியல் விசை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா F = G × M1 M2 / R² அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்ப இதன் பொருள் பூமி, சூரியன், சந்திரன் மற்றும் பூமி உட்பட நிறையுள்ள அனைத்து பொருட்களும் விண்வெளியில் இருந்தது அப்படின்னா அது ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடியதா இருக்கும் அப்படின்றதான் ஈர்ப்பு விசை அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்க போறது மின்காந்த விசை. இது ஈர்ப்பியல் விசையோடு ஒப்பிடும் போது எப்படின்னா மிகவும் வலிமையுடையதா இருக்கு. அப்ப நம்ம அந்த ஆர்டர்ல எழுதும்போது வந்து ஈர்ப்பியல் விசை வந்து வலிமை குன்றியன்னு பார்க்கிறோம். அதை விட வலிமையானது என்னன்னா மின்காந்த விசை அப்படின்னு. ஆனா இந்த மின்காந்த விசை அப்படின்றது அணுக்கரு விசை அளவுக்கு வலிமையானது கிடையாது. அப்ப ஈர்ப்பியலோட கம்பேர் பண்ணும்போது இது மிகவும் வலிமையுடையதா இருக்கு அப்படின்னு. அந்த நிலைமின்னியல் மற்றும் காந்த விசையின் தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்லணும் மின்காந்த விசை. அப்ப மின்காந்த விசையில என்ன இருக்கு அப்படின்னா நிலைமின்னியல் விசை. நிலைமின்னியல்னா அப்படியே ஸ்டாட்டிக்கா ஒரு விசை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் காந்த விசை, இரண்டும் ஒன்னா சேர்ந்ததுதான் மின்காந்த விசை அப்படின்னு. ஏன்னா மின்காந்தம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா அந்த நிலை மின்னியல் அப்படின்ற வார்த்தை வந்து இருக்கணும். அந்த சில மாதிரி காந்தம் அப்படிங்கும் போது காந்த விசை, இது ரெண்டு சேர்ந்ததுதான் என்னன்னா மின் காந்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சு போச்சு அப்படின்னு. சோ அப்ப நிலை மின்னியல் அப்படின்றதும் காந்த விசையும் ரெண்டா ஒன்னா சேரும் போது அது வந்து மின்காந்த விசையா இருக்கு. இது ஈர்ப்பியல் விசையோட வலிமை மிக்கது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப வலிமை மிக்க அணுக்கரு விசை அப்படின்னா அடிப்படை விசைகள் மொத்தம் 4. என்ன அப்படின்னா ஈர்ப்பியல் விசை, மின்காந்த விசை, வலிமை மிக்க அணுக்கரு விசை, வலிமை குறைந்த அணுக்கரு விசைன்னு பாக்குறோம். இந்த 4ல எது வலிமையானது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகவும் வலிமையானது அப்படின்னா வந்து இந்த வலிமை மிக்க அணுக்கரு விசை தான் வலிமையானது. ஆனா இது செயல்படக்கூடிய தூரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எவ்வளவு பார்த்தீங்கன்னா 10⁻⁻15 மீட்டர். அப்ப குறுந்தொலைவிற்கு செயல்படும். நெடுந்தொலைவிற்கு செயல்படுறது எதுன்னு கேட்டாங்கன்னா அடிப்படை விசைகள்ல ஈர்ப்பியல் விசை வந்து குறுந்தொலைவு ரொம்ப குறுகிய தொலைவு மட்டும் செயல்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அணுக்கரு விசை அப்படின்னு. அப்ப அணுக்கரு விசைனா வலிமை மிக்க அணுக்கரு விசை. அப்ப அணுவின் அணுக்கருவில் உள்ள புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் ஒன்றிணைத்து வைப்பது இவ்விசையே அப்படிங்கிறோம். அப்ப அணுக்கருல இருக்கக்கூடிய புரோட்டான் நியூட்ரான ஒன்னா சுத்தி வச்சிருக்கு, அந்த விசை தான் அணுக்கரு விசை அப்படிங்கிறோம். சரி, எலக்ட்ரான் ஏன் சுத்தி வருது அப்படின்னா அணுக்கரு இருக்கும், எலக்ட்ரானுக்கும் இடையே நிலைமின்னியல் விசை காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றைய வகுப்புல வந்து படிச்சோம். சோ அப்ப எந்திரவியல படிக்கும் போது அணுக்கருவில இருக்கக்கூடிய புரோட்டான் பாசிட்டிவ் வந்து சோ அது வந்து வெளியில வட்டப்பாதையில சுத்திட்டு இருக்கு, எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ். அது நேர்மின் சுமை வந்து புரோட்டானும், எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமையை கொண்டது. அப்ப ஒன்றை ஒன்று ஈர்க்குது. அப்ப அந்த ஈர்ப்பு தன்மைக்கு காரணமானது நிலைமின்னியல் விசை. அதுக்கு நம்ம எதுக்கு எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா மைய நோக்கு விசைக்கு எடுத்துக்காட்டா பார்த்தோம். அப்ப மையத்தை நோக்கி எலக்ட்ரான் வட்டப்பாதையில சுத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நேற்றைய வகுப்புல படிச்சோம். சோ அது நினைவு வச்சுக்கணும். வலிமை குன்றிய அணுக்கரு விசை அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஈர்ப்பியல் விசை அளவிற்கு வலிமை குன்றியது அல்ல. அப்ப அதோட வலிமையானது. நம்ம கேள்வி எங்க கேட்க போறாங்க அப்படின்னா வலிமை மிக்க அணுக்கரு விசையும் ஈர்ப்பியல் விசை தான் நம்ம கேள்வி இருக்க போகுது. சோ நெடுந்தொலைவு அப்படின்னா ஈர்ப்பியல் விசை, குறுகிய தொலைவு அப்படின்னா வந்து வலிமை மிக்க அணுக்கரு விசை. அதிக தூரம் செயல்படக்கூடியது அப்படின்றது ஈர்ப்பியல் விசை, குறைந்த தூரம் வந்து வலிமை மிக்க அணுக்கரு விசை. வலிமையான விசை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வலிமை மிக்க அணுக்கரு விசை. வலிமை குன்றிய விசை எதுன்னு கேட்டாங்கன்னா அது ஈர்ப்பியல் விசை அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்து விசையின் அலகு அப்படின்னு பார்க்கும்போது நியூட்டன் நம்ம சொல்லுவோம். விசை அலகு வந்து விசை அப்படின்னும் போதே நம்ம வந்து இயக்கம் அப்படின்ற தலைப்பு நம்ம அடுத்து படிக்க இருக்கோம். F = M × A அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த M அப்படின்றது என்ன அப்படின்னா நிறைய குறிக்கும் அப்படிங்கிறோம். அதே A அப்படின்றது என்ன குறிக்கும் அப்படின்னா வந்து முடுக்கத்தை குறிக்கும் அப்படிங்கிறோம். அப்ப நிறை முடுக்கம் அப்படிங்கிறோம். சோ நிறைக்கான அலகு என்ன அப்படின்னா வந்து கிலோகிராம் அப்படிங்கிறோம். முடுக்கத்துக்கான அலகுனா புவியீர்ப்பு முடுக்கம் கூட நினைவில் வச்சுக்கோங்க, m/s². அப்ப m/s² அப்படின்னும் போது இரண்டு ஒன்னா சேரு, அதுதான் வந்து நம்ம வந்து விசைக்கான அலகு அப்படின்னு பார்க்கிறோம். அதை நம்ம ஷார்ட்டா என்ன சொல்றோம் நியூட்டன். ஏன்னா விசையை ஃபர்ஸ்ட் வரையறை செஞ்சது யார் அப்படின்னு நியூட்டன். சோ அதனால நம்ம நியூட்டன் அப்படின்ற பேரை நம்ம கொடுத்திருக்கோம். சோ விசைக்கு வேற ஏதாவது அலகு இருக்கான இருக்கு. அது SI அலகுனா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சொல்லுவோம். அந்த SI அலகுல வந்து நியூட்டன் சொல்றோம். மற்ற அலகுகள்லாம் டைம், கிலோகிராம் விசை, பவுண்ட் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம், நம்ம விசைக்கான அலகு வந்து சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற வேற அலகுல நம்ம சொன்னாலும் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறது அப்படின்னா நியூட்டன் அல்லது கிலோகிராம் m/s² அப்படிங்கிறோம். சோ அப்ப விசைக்கான அலகா வந்து நம்ம பார்க்கும்போது சோ கிலோகிராம் மீட்டர் S⁻⁻2 சொல்லி ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், அல்லது நியூட்டன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அனுப்புகிறோம். இந்த விசையை நம்ம பல்வேறு வடிவங்கள்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருப்போம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து தொடு விசைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னும் போது இப்ப டோரை வந்து நம்ம ஓபன் பண்றதுக்காக நம்ம கையை வச்சு தள்ளுறீங்க அப்படின்னா தொடு விசை. வந்து பேக்கை தூக்குறோம் அப்படின்னா தொடு விசை. அதே மாதிரி ஒரு பந்தை உதைக்கிறோம் அப்படின்னா தொடு விசை. டிராயர் ஓபன் பண்றது, ஒரு உடன் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுறது அப்படிங்கிற தொடு விசை. தொடா விசைகள் அப்படின்னும் போது இது நமக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. தொடா விசைகள் எடுத்துக்காட்டு ஒண்ணு காந்த விசை. இப்ப ஒரு காந்தம் இன்னொரு காந்தம் நீங்க பக்கத்துல கொண்டு போட்டீங்கன்னா நகரம். அப்ப அது தொடா விசைக்கான எடுத்துக்காட்டா இருக்கு. அப்புறம் புவி ஈர்ப்பு விசை அல்லது ஈர்ப்பு விசைனே சொல்லலாம். அது வந்து ரெண்டாவது
வந்து பாத்தீங்கன்னா தொடா விசைக்கு எடுத்துக்காட்டா இருக்கும். இப்ப கோள்கள் வந்து வட்டப்பாதையில சுத்தி வந்துட்டு இருக்கு, இல்ல நிலவு வந்து சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு, அல்லது நம்ம அனுப்பக்கூடிய செயற்கை கோள்கள் அப்படின்றது வந்து பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டுன்னா தொடா விசைக்கு எடுத்துக்காட்டா வந்திருக்கு, ஈர்ப்பு விசை அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து மூன்றாவது வந்து நிலைமின்னியல் விசை. நிலைமின்னியல் விசை அப்படின்னு போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு டிவி ஓடிட்டு இருக்க டிவி வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டிவியோட அந்த மானிட்டர் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த நிலைமின்னியல் விசை அப்படின்னு ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப என்ன ஆகும், நம்ம முடிய பிடிச்சி இழுக்கிறது கழிவுக்கலாம். நம்ம புதிய ஆடையை வந்து போடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோமங்கள் எல்லாமே வந்து அப்படியே சிலிர்க்கிற மாதிரி அதை வந்து அப்படி நீட்டிட்டு இருக்கும். காரணம் என்னன்னா நமக்கு வந்து அந்த நிலைமின்னியல் விசை ஒரு உராய்வுனால ஏற்படுது கழிவுக்கலாம். அப்ப கண்ணாடி ஸ்கேல் இருக்கு அப்படின்னா அதை எடுத்துட்டு போய் பட்டு துணியில தேய்ச்சி அந்த பேப்பர்ஸ் வந்து இருக்கும், பேப்பர் வந்து சிறிய சிறிய பேப்பர் வந்து கிழிச்சு நம்ம போட்டிருக்கோம் அப்படியே பக்கத்துல எடுத்தோம்னா அப்படியே ஒட்டிக்கும். அப்ப அந்த இதான் கண்ணாடி தண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது பட்டு துணியில வந்து தேய்க்கணும். அப்படி தேய்க்கும் போது என்னன்னா அந்த உராய்வுனால அங்க மின்சாரம் உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தி ஆகிற மின்சாரம் கண்ணாடி வந்து மின்சாரத்தை கடத்தாது, அதனால அதனுடைய பரப்புல அப்படியே இருக்கும், ரெடியா இருக்கும். அப்ப ஏதாவது பேப்பர் பக்கத்துல கொண்டு போனீங்க அப்படின்னா உடனடியாக அதை வந்து இருக்கும். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மின்னூட்டம் அடைஞ்சிரும், அது வந்து ஆப்போசிட் மின்னோட்டமா இருக்கும் போது அதை வந்து அப்படியே மேல் நோக்கி இருக்குது. அப்ப நேர் மின்னோட்டம் எதிர் மின்னோட்டம் ஒன்றை ஒன்றில் இருக்கும் வகையில் அமையுது. அப்படியே மாதிரி சீப்பு, மேக்னெட், பலூன் அந்த மாதிரிதான். இது எல்லாத்துக்குமே வந்து எது எடுத்துக்காட்டா இருக்கு அப்படின்னா நிலைமின்னியல் விசை அப்படின்னு. ஈர்ப்பு விசை அப்படின்னா இதுதான். காந்த விசை அப்படின்றது காந்தங்கள் இருக்குல்ல, காந்தம் வந்து எதிரெதிர் துருவங்கள் வந்து ஒன்றை ஒன்று இருக்கும். இப்ப வடக்கு வந்து ஒன்றை ஒன்று விளக்கும், வடக்கு தெற்கு இருக்கும், அந்த தெற்கு வடக்கு வந்து ஒன்றை ஒன்று இருக்கும் அப்படின்னு. அதை வந்து நம்ம வந்து விசையை பொறுத்தவரையும் தொடா விசைக்கு எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 நிலைகள் வச்சுக்கணும். காந்த விசை, அடுத்து ஈர்ப்பு விசை, மூன்றாவது நிலைமின்னியல் விசை. ஈர்ப்பு விசை வந்து புவி ஈர்ப்பு விசைன்னு நம்ம சொல்லலாம், அல்லது மற்ற கோள்கள் இருந்ததுன்னா அதை ஈர்ப்பு விசை தான் சொல்லலாம். புவியில இருந்தா புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து மூலக்கூறு விசை. மூலக்கூறு விசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இரு வகையான ஈர்ப்பு விசைகள் செயல்படுகின்றன. ஒண்ணு என்ன அப்படின்னா வேறின ஈர்ப்பு விசை, மற்றொன்று என்னன்னா ஓரின ஈர்ப்பு விசை அப்படின்னு. அப்ப வேறின ஈர்ப்பு விசை, ஓரின ஈர்ப்பு விசை அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 2 வகையா இருக்கு. அது வேறின ஓரினா ஒரே மூலக்கூறுகளுக்கு இடையே வந்து ஈர்ப்பு விசை இருந்தால் அது வந்து ஓரின ஈர்ப்பு விசை. வெவ்வேறு மூலக்கூறுகள் இடையே ஈர்ப்பு விசை இருந்தால் அது வந்து வெவ்வேறு மூலக்கூறுகள் இருந்தா அது வேறின ஈர்ப்பு விசை. அப்ப ஒரு நீர் மூலக்கூறு இருக்கு, இன்னொரு நீர் மூலக்கூறு இருக்கு, அதுக்கு இடையே ஈர்ப்பு விசை நம்ம என்ன சொல்றோம், ஓரின ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க. ஒரு நீர் மூலக்கூறுக்கும் கண்ணாடிக்கும் இடையே இருந்ததுன்னா அது வந்து வேறின ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவோம். அதே பாதரசத்துக்கும் கண்ணாடிக்கும் இடையே இருந்தா அது வந்து வேறின ஈர்ப்பு விசை அப்படி. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி கேள்வி கேட்கிறாங்கன்னா வெரி சிம்பிள் தான், கேட்டது திருப்பி கேட்பாங்க, புதுசாக கேட்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப வெவ்வேறு பொருள்களின் மூலக்கூறுகளுக்கு இடையே இருந்தது அப்படின்னா என்னப்பா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வேறின ஈர்ப்பு விசை. வெவ்வேறு பொருட்கள் சொல்லிக்கலாம். அதே வந்து வெவ்வேறு பொருட்கள் அப்படின்னும் போது எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இப்ப பசைக்கும் தாளுக்கும் இடையேயான விசை அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஒரு பசை இருக்கு, கோந்து இருக்கு அப்படின்னா நம்ம பைண்ட் பண்ணிருக்கோம். இப்ப எக்ஸாம்பிள் நம்மளுடைய புத்தகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய புத்தகத்துல என்ன பண்ணிருப்போம், பைண்டிங் அப்படின்றது உங்க ரேப்பர் பைண்டிங் சொல்லுவோம். இந்த அட்டையை இந்த தாளோட பைண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஸ்பைனல்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பசை வச்சு இதை ஒட்டிருக்காங்க. அப்ப ஸ்ட்ராங்கா வந்து பைண்ட் ஆயிருக்கு அப்படின்னு. அப்ப அந்த பைண்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா வேறின ஈர்ப்பு விசை. வேறின ஈர்ப்பு விசை என்னது, இந்த கோந்துக்கும் இந்த தாளுக்கும் இடையே உள்ள அந்த ஈர்ப்பு விசை காரணமா இருக்கு. அப்ப வேறின ஈர்ப்பு விசைக்கு எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வெரி சிம்பிள் தான். வேறின ஈர்ப்பு விசை அப்படின்னும் போது சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம பாக்குறது வந்து பசைக்கும் தாளுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை, அது வேறின ஈர்ப்பு விசைக்கு எடுத்துக்காட்டு. அப்போ ஒரே பொருளின் மூலக்கூறுகளுக்கு இடையேனா நிலவும் ஈர்ப்பு விசை நம்ம என்ன சொல்லலாம், ஓரின ஈர்ப்பு விசை அப்படின்னு. அப்போ ஒரே பொருளின் மூலக்கூறுகள் அப்படின்னு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்ப ஒரு நீர் மூலக்கூறு இருக்கு, இன்னொரு நீர் மூலக்கூறு இருக்கு, அப்ப ரெண்டும் ஒன்றை ஒன்று வந்து ஈர்க்க கூடிச்சுன்னா அது ஓரின ஈர்ப்பு விசை. இப்ப பாதரசம் இருக்கு, இந்த HCG சொல்லுவோம் ஃப்ரெண்ட், இன்னொரு பாதரசம் இருக்கு அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை நம்ம என்ன சொல்லணும், ஓரின ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வேறின ஈர்ப்பு விசை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எக்ஸாம்ல கேள்வி கேட்குது அப்படின்னா கண்ணாடி வச்சு கேட்கிறேன். அப்ப கண்ணாடி அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்ப நீரின் மூலக்கூறுகளுக்கு இடையான ஓரின ஈர்ப்பு விசை. அப்ப நீர் மூலக்கூறுனா ஒரு H2O அப்புறம் H2O, இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஓரின ஈர்ப்பு விசையும் அதே மாதிரி இன்னொரு நீர் மூலக்கூறுக்கும் மெர்க்குரிக்கும் இடையில வேறின ஈர்ப்பு விசை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எந்த விசை வந்து அதிகமா இருக்கு அப்படின்றது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கிறேன். அப்ப எது மிக அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீருக்கும் பாதரசத்துக்கும் இடையே உள்ள அந்த வேறின ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கு. அப்ப ஒரு நீர் மூலக்கூறு இன்னொரு நீர் மூலக்கூறு ரெண்டு பக்கத்து பதிலா இருக்கு, அந்த நீர் மூலக்கூறு போய் அதோட ஒட்டுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல கண்ணாடி கண்ணாடியில தான் போய் ஒட்டுது. அப்ப கண்ணாடிக்கும் நீர் மூலக்கூறு இடையே வேறின ஈர்ப்பு விசை நீருக்கும் இடையே உள்ள ஓரின ஈர்ப்பு விசை காட்டிலும் அதிகம். அதுதான் வந்து இங்க கிரேட்டர் தன் அப்படின்றது சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாட்டர் வந்து லெஸ் தென் இதுனா வாட்டர் மொலிகுலர் இருக்கு அப்படின்னா அது வந்து லெஸர் தென் வாட்டர் அண்ட் மெர்க்குரி அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப எதை விட அதிகம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீரின் மூலக்கூறு ஓரின ஈர்ப்பு விசையை விட வந்து
நீருக்கும் கண்ணாடிக்கும் இடையான வேரின ஈர்ப்பு விசை மிக அதிகம் அப்படின்னு. அதே மாதிரி பாதரசத்துக்கு நம்ம போடும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னது, இப்ப பாதரசமும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இடையான வேரின ஓரின ஈர்ப்பு விசை இன்னுமே ஒரே இனம் தான் வந்து. இப்ப அதுக்கும் அதே மாதிரி பாதரசத்துக்கும் வந்து நீர் மூலக்கூறுக்கும் இடையே உள்ள பாதரசத்துக்கும் கண்ணாடிக்கும் இப்ப பாதரசத்துக்கும் கண்ணாடி, அப்ப கிளாஸ் போட்டுக்கலாம். மேலையும் மாத்தி எழுதிட்டேன். கண்ணாடி எழுதவன். இப்ப நீருக்கும் கண்ணாடிக்கும் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணாடி வந்து அப்ப நீருக்கும் கண்ணாடிக்கும் இடையே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த வேரின ஈர்ப்பு விசை நீருக்கும் இடையெல்லாம் ஒரு ஈர்ப்பு விசை காட்டிலும் அதிகம். கண்ணாடியில போயிட்டு ஒட்டும் அறிமுகம். இங்கே அதுதான். இப்ப மெர்குரி கிளாஸ் இருக்கு, இங்க மெர்குரி இருக்கு. சோ ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது இதுல எது அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நீரும் கண்ணாடியும் சொன்னோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஏன்னா மெர்குரி கண்ணாடியில ஒட்டவே ஒட்டாது. சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தெர்மோமீட்டர்ல யூஸ் பண்றோம். இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் போது அப்படியே விரிவடைஞ்சு அப்படியே மேல் நோக்கி போகுது. அப்படி மேல் நோக்கி போறதுனால நம்ம மெர்குரிய தெர்மோமீட்டர்ல பயன்படுத்தணும். அப்ப கண்ணாடியில ஒட்டாது, அதுன்னு அதனுடைய பண்பாவும் இருக்கு. ஆனா ஒரு மெர்குரி என்ன பண்ண ஒட்டிக்கும். அப்ப ரெண்டு மெர்குரி மூலக்கூறு இருக்கு, ஒரு கண்ணாடி இருக்குன்னா மெர்குரி கண்ணாடியோட ஒட்டாது, போயிட்டு மெர்குரி மூலக்கூறு டக்குன்னு ஒட்டிக்கும் அறிமுகம். சோ அப்ப இந்த இடத்துல ஓரின ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கு, வேரின ஈர்ப்பு விசை கம்மியா இருக்கு. அது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஓரின ஈர்ப்பு விசை கம்மியா இருக்கு, வேரின ஈர்ப்பு விசை வந்து நீருக்கும் கண்ணாடிக்கும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அப்ப மூலக்கூறு ஒன்றை இருக்கக்கூடிய பெரும தொலைவு மூலக்கூறு எல்லை அப்படின்னு. இது மூலக்கூறு எல்லை வீச்சுன்னு சொல்லுவோம். இது எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னா 10⁻⁸ சென்டிமீட்டர் அறிமுகம். அணுக்கரு அப்படின்னு பார்க்கும்போது 10⁻15 மீட்டர்னு பார்த்தோம். சோ அது ரொம்ப குறுந்தொலைவு அப்படின்னு சொல்லுவோம், அணுக்கரு விசை செயல்படக்கூடிய சொல்லிட்டு. ஆனா மூலக்கூறு அப்படின்னும் போது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அந்த மூலக்கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய எல்லை வீச்சு அப்படின்னா ஒரு நீர் மூலக்கூறு இருக்கு அப்படின்னா அது இன்னொரு நீர் மூலக்கூறோடு தொடர்பு படுத்துதுன்னா அது மேக்சிமம் எவ்வளவு தூரத்துக்கு வந்து போகும் அப்படின்னா இந்த 10⁻⁸ சென்டிமீட்டர் அப்படிங்கிறத அதிக தொலைவா வந்து போகும். அப்ப மூலக்கூறு பேஸ் பண்ணி வேரின ஈர்ப்பு விசை ஓரின ஈர்ப்பு விசை கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா விசை பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து அடிப்படை விசைகள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் விசையோட அழகு என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் மூலக்கூறு பார்த்தாச்சு. இப்ப அடுத்த தலைப்பு என்னன்னா அழுத்தம் அப்படின்ற தலைப்பு வந்து பார்க்கலாம். ஏன்னா அழுத்தத்திலேயே விசை இருக்கு. அழுத்தம்னா போட்டு அழுத்துறது அப்படின்னு என்னன்னா ஒரு விசை செயல்படக்கூடிய பரப்பு அப்படின்னு. அப்போ ஒரு விசை வந்து செயல்படுது, அந்த பரப்பு தான் நம்ம என்ன சொல்லணும் அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டெஃபினிஷன் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப ஒரு பொருளின் ஒரு சதுர மீட்டர் புறப்பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு பரப்பு இருக்கு ஃப்ரெண்ட். இந்த பரப்பு அப்படின்னு எடுத்துட்டா ரெண்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பரப்பின் மீது வந்து பாத்தீங்கன்னா செங்குத்தா நான் என்ன பண்ணேன்னா செங்குத்தா இந்த பேனா வச்சு நான் வந்து ஒரு அழுத்தத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அப்ப இது செயல்படக்கூடிய இந்த பரப்பு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து அழுத்தம் அப்படின்னா. அப்ப அழுத்தம் என்பது விசை அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய விசை, அந்த விசை செயல்படக்கூடிய பரப்பு. அப்ப விசை உந்து விசை அல்லது விசை செயல்படக்கூடிய பரப்பு தான் என்னன்னா அழுத்தம். அப்ப அதுக்கு கீழே பரப்பு போடணும். அப்ப விசைக்கான குறியீடு எஃப், அழுத்தத்துக்கான குறியீடு ஏ, அந்த அழுத்தம் சரி பரப்புக்கான குறியீடு ஏ, அழுத்தத்துக்கான குறியீடு வந்து பி. அப்ப பி ஈக்குவல் டு எஃப் பை ஏ அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாஸ்கல். எப்படி நம்ம வந்து நியூட்டன் வந்து விசையை வந்து டெஃபைன் பண்ணாரோ அவர் பாஸ்கல் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பிரெஞ்சு இவன் என்ன பண்ணா டிஃபைன் பண்றாரு அப்படின்னு. சோ அப்ப அழுத்தம் அப்படிங்கும் போது அதனுடைய அழகா வந்து அவருடைய பேர் வந்து வைக்கணும். சோ அப்ப அழுத்தம் அப்படிங்கும் போதுன்னா ஒரு புள்ளியில் ஒரு பகுதியில் கொடுக்கப்படும் அழுத்தமானது அதன் அனைத்து பரப்பில் சமமாக கடத்தப்படும் அப்படின்றத நமக்கு எக்ஸ்பெரிமெண்டாவே அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு சொன்னாரு. அப்ப விசையால் செலுத்தப்படும் அழுத்தம் விசையின் எண்மதிப்பையும் அது செயல்படுத்தும் தொடு பரப்பையும் சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறோம். அப்போ ஒரு பாஸ்கல் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப P equal to வந்து force F by A ன்னு சொல்லியாச்சு. இப்ப நமக்கு வந்து விசை அப்படின்னும் போது அதனுடைய அலகு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வந்து என்ன அதனுடைய அலகு வந்து பாத்தீங்கன்னா விசையோட அலகு வந்து நம்ம ஏற்கனவே தெரியும் கிலோகிராம் மீட்டர் S பவர் -2 அப்படின்னு பார்க்கிறோம். இதான் வந்து விசைக்கான அலகு அப்படின்னு ஏற்கனவே பார்த்தாச்சு. வந்து அப்ப பரப்பு அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் நம்ம சொல்லுவோம். அந்த பரப்போட அலகு வந்து இப்ப நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து அப்ப கீழே இருக்க M மேல போகுது. அப்ப கிலோகிராம் அப்படின்றது நமக்கு வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து நமக்கு மீட்டர் பவர் -1 ஆர் S பவர் -2 அப்படின்னு வரணும். சோ அப்ப நம்ம எப்படி எழுதலாம்னா கிலோகிராம் வந்து மீட்டர் பவர் -1 S பவர் -2 அப்படின்னு நம்ம எழுதலாம். வந்து அல்லது வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா
விசை அப்படின்னும் போதே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நியூட்டன் தெரிஞ்சிடும். அந்த பரப்பு அப்படின்னா வந்து மீட்டர் ஸ்கொயர் நமக்கு தெரியும். சோ அப்ப நம்ம விசையும் பரப்பையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை எடுத்து நம்ம அப்படியே எழுதுறேன். அப்ப விசைக்கு நியூட்டனும் பரப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடுறேன். அப்ப நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே எழுதிடலாம். அப்ப அழுத்தத்தின் அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒண்ணு பாஸ்கல் வந்து அல்லது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அல்லது கிலோகிராம் மீட்டர் பவர் -1 எஸ் பவர் -2 சொல்லிட்டு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்களா சொந்தமா எழுதி பார்த்து நீங்க அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணீங்க ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க. ஒரு பொருளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்க அதன் மீது செயல்பட உந்து விசையை நம்ம அதிகரிக்க வேண்டும். இப்ப நான் வந்து அழுத்தத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா நான் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். அப்ப நான் கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமா இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அப்ப அழுத்தம் அதிகமா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அப்ப விசையை நம்ம செயல்படும் விசையை அதிகரிக்கணும், அதே நேரத்துல அதோட பரப்பை வந்து குறைக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நான் வந்து ஒரு பிரஷர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றேன். அப்ப நான் கொடுக்கும் போது என்னன்னா அந்த பிரஷர் எப்ப ஃபீல் பண்ணுவேன்னா இப்ப நான் வந்து ஒண்ணு ஃபோர்ஸா வந்து நான் ஹிட் பண்ணணும், அப்ப நான் அதை ஃபீல் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா செயல்பட பரப்பு குறைக்கணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து கூர்மையான முனை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் சிறிதளவு ஃபோர்ஸ் கொடுத்தா விட நமக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும். அதே இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கூர்மையான முனை கிடையாது. அந்த முனையை எடுத்துட்டு வந்து நான் வந்து பிரஷர் வந்து கொடுக்குறேன் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அப்ப எனக்கு வந்து பெயின்ஃபுல்லா வந்து இருக்காது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒண்ணு நம்ம அந்த உந்து விசை அதிகரிக்கணும், ரெண்டாவது நம்ம செயல்படுடைய பரப்பை குறைக்கணும். பரப்பை எப்படி குறைக்கிறதுனா பரப்பு அப்படிதான் இருக்க போகுது, ஆனா இவருடைய முனை வந்து செயல்படுதுல அந்த பரப்பை வந்து குறைக்கணும். அப்ப அதை பயன்படுத்தும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அழுத்தத்தை நம்ம அதிகரிக்கலாம். அப்ப அழுத்தத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா வந்து உந்து விசையை அதிகரிக்க வேண்டும் அல்லது பரப்பை குறைக்க வேண்டும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு. இப்ப உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பென்சில் எடுத்திருக்காங்க. அந்த பென்சிலுடைய கூர்மையான முனை இது, அந்த பென்சிலுடைய வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கம் முனை இது. அப்ப அந்த தாள்ல நம்ம எடுத்துட்டு போயிட்டு அது ஹீட் பண்ணும் போது என்ன ஆனா அந்த கூர்மையான முனை வந்து நமக்கு ஒரு ஓட்டையை ஏற்படுத்தும். ஆனா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய முனையை நம்ம எடுத்துட்டு போயிட்டு அந்த விசையை செயல்படுத்தும் போது என்னன்னா ஒரு ஓட்டையை ஏற்படுத்தாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பரப்பை குறைக்கிறது எங்கன்னா கூர்மையான முனையில பரப்பு குறைஞ்சது. எப்படி குறையுதுன்னா செயல்படக்கூடிய இடம் வந்து சிறிய பரப்பு, இது செயல்படக்கூடிய இடம் பெரிய பரப்பு அப்படின்னும் போது எந்த இடத்துல நமக்கு வந்து ஓட்டையை ஏற்படுத்தும் அப்படின்னா சிறிய பரப்பு. அப்ப அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு அதுதான் நம்ம மேல சொன்ன இந்த கான்செப்டுக்கு பொருத்தமா இருக்கும். அப்ப உந்து விசை அதிகரிக்கணும் அல்லது பரப்பை குறைக்கணும், ரெண்டுத்துல ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வந்து பொருளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும். அப்ப பொருளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்துல ஏதாவது பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்ப அழுத்தம் ஈக்குவல் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து நம்ம அழுத்தம்னா விசைவை பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த இயக்கம் கிடையாது, விசைவை பரப்பு. அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா விசைமை பரப்பு அப்படிங்கிறோம். சோ அப்ப விசை செயல்படக்கூடிய பரப்பு அப்படின்னு அப்ப எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது அழுத்தத்தை குறைக்கும், சாலையின் தொடுபரப்பு அதிகம், கனரக சரக்கு வாகனங்கள் என்ன பண்ணா அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டுள்ளன அப்படிங்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரக் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஜெனரலா ட்ரக் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி வந்து அதிகமான வீல்ஸ் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகமான அழுத்தம் மொத்த வெயிட் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு வீலுக்கு வருது, 2 வீலுக்கு மட்டும் தான் வருது அப்படின்னும் போது அப்ப அழுத்தம் அதிகமாக டயர் வந்து பர்ஸ்ட் ஆயிடும். அப்ப அதை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா வந்து அந்த ட்ரக்லயே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 டயர் வந்து போட்டிருக்கோம், அந்த பக்கமா 2 டயர். அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல வந்து பாத்தீங்கன்னா 4 டயரு. அப்ப மொத்தம் எத்தனை ரோ இருக்கு அப்படின்னா 3 ரோ இருக்கு. அப்ப 12 டயர் போடும்போது என்ன ஆகும்னா அப்ப 12 டயர் ஈக்குவலா நம்ம வெயிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும். அப்ப அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்கள், அப்ப அழுத்தத்தை குறைக்க என்ன பண்ணா அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்கள் பயன்படுகிறது. இப்ப தோல்ல மீது அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் தொடுபரப்பு அதிகரிக்கணும். அதனால நம்ம லக்கேஜ் பேக்ல ஒரு ஸ்டாப் மாதிரி ஒண்ணு கொடுத்திருப்போம். அது என்னன்னா அந்த ஏரியாவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஆரம்பிக்கிறோம் ஒண்ணு. அதே மாதிரி நேரவா இருக்கிற ஒரு பேக மாட்டிட்டு போகும்போது அதிகமான பெயின்ஃபுல்லா வந்து இருக்கும். அதே வந்து நேரம் இல்லாம பிராடா இருக்கக்கூடிய ஒரு பேக மாட்டிருக்காங்க அப்படின்னா பெயின் வந்து கம்மியா இருக்கும் அப்படிக்கும். அதை நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த பட்டையா இருக்கிற மாதிரி ஒரு பேக் இருக்கு அப்படின்னா வலி இருக்காது. ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய மொத்த இது வந்து விசையை வந்து செயல்படக்கூடிய ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்ப பரப்பு அதிகரிக்கும் போது என்ன நம்ம அழுத்தம் கம்மியா ஃபீல் பண்றோம். அதே ரொம்ப நேரவா இருக்கு ஒரு ஹேண்ட்பேக் அப்படின்னா அதனுடைய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் செயல்படக்கூடிய ஏரியா, அப்ப அழுத்தம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப ஏரியாவை பரப்பை நம்ம அதிகப்படுத்தினாவே நமக்கு அழுத்தம் வந்து குறைஞ்சிரும். அப்ப அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து இப்ப தோலின் மீது செலுத்தும் அழுத்தத்தை குறைக்க தொடுபரப்பை அதிகரிக்கணும். அப்ப தொடுபரப்புனா பிராடா இருக்கிற ஸ்டாபா இருக்கணும், அந்த நேரவா இருக்கிற ஸ்டாப் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. இது வந்து பயன்படுத்தினீங்கன்னா
கரெக்டா இருக்கும். அதனால ஷோல்டர் பேக் வந்து ஏன் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராப் வந்து நல்லா பிராடா இருக்கும். அப்ப ரெண்டு பக்கம் அப்ப 2 கிலோகிராம் வந்து இருக்கிற லேப்டாப் நீங்க போட்டு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னும் போது நீங்க 2 ஷோல்டர்லயுமே வந்து என்னது ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகி 1 கிலோகிராம் அப்ப பெயின்ஃபுல்லா இருக்காது. சப்போஸ் அதே 2 கிலோகிராம் லேப்டாப் போட்டு ஒரு ஹேண்ட்பேக்ல போட்டு நீங்க வந்து நேரவா இருக்கிற ஸ்ட்ராப் எடுத்துட்டு போனீங்கன்னா இங்க வந்து தோள்பட்டையில வலி ஏற்படும். சோ அதை வந்து நம்ம தோள்பட்டையில வலி ஏற்படாம இருக்கிறதுக்கு அகலமான பட்டையை பயன்படுத்துறோம். அப்ப பரப்பை நம்ம அதிகரிச்சோம் அப்படின்னா வந்து அப்ப விசை செயல்படக்கூடிய ஏரியா அதிகமாகும், அழுத்தம் வந்து குறையுது. அப்ப அழுத்தத்தை குறைக்கிறது நம்ம பயன்படுத்தலாம். மூடப்பட்ட நிலையில் ஒரு திரவத்தின் ஒரு பகுதியில் கொடுக்கப்படும் அழுத்தமான அனைத்து பகுதியும் சமமாக கடத்தப்படுகிறது. இதுதான் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இதை வந்து சொன்னது யாரு அப்படின்னா வந்து பாஸ்கல் வந்து சொல்றாரு. அப்ப மூடப்பட்ட நிலையில் ஒரு திரவத்தில் கொடுக்கப்படும் அழுத்தம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான். அதை பொறுத்தவரையும் இப்ப உதாரணத்துக்கு பாஸ்கல் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணா இப்படி எடுத்துக்காரு சொன்னது. இப்ப இந்த இடத்துல ஒரு பிஸ்டன் வச்சு என்ன பண்றாருன்னா புஷ் பண்றாரு கீழ் நோக்கி. அப்ப அழுத்துறாரு. அப்படி அழுத்தும் போது என்னன்னா உலகுல வந்து நீர்மம் ஃப்ளூயிட்ஸ் சொல்லுவோம். அந்த நீர்மங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீர்மங்கள் எடுத்துக்கலாம் அல்லது வாயுக்கள் எடுத்துக்கலாம். அந்த இது வந்து பாய்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த பாய்மங்கள் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள ஃபுல்லாக நிரம்பி இருக்கு. இப்ப நம்ம இங்க ஒரு ஓட்டை போறோம், இங்க ஒரு ஓட்டை போறோம், இங்க ஒரு ஓட்டை போறோம், இங்க ஒரு ஓட்டை, இங்க ஒரு ஓட்டைன்னு சொல்லி போறோம். அப்படி போடும்போது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது அனைத்து பரப்பிலும் சமமாக கடத்தப்படும். அப்ப எல்லா ஓட்டையிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் வெளியேறும். அப்ப எல்லா ஓட்டையிலையும் இருக்கக்கூடிய அந்த காற்றோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீரோ வந்து வெளியேறும். இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்தது இங்கதான் அழுத்தம், அது எப்படி இங்கே வருது இங்கே வருது இங்கே வருது எல்லா இடத்துலயும் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து சமமா கடத்தப்படுகிறது. அப்ப ஒரு மூடப்பட்ட ஒரு நிலையில் ஒரு திரவத்தின் ஒரு பகுதியில் கொடுக்கப்படும் அழுத்தமானது அதன் அனைத்து பகுதியும் சமமாக கடத்தப்படுகிறது. இதை ஃபர்ஸ்ட் இதை முதலில் செய்து காட்டியவர் யார் அப்படின்னா பாஸ்கல். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இது பாஸ்கல் விதின்னு சொல்றோம். இந்த விதிக்கு பேர் வந்து அதே மாதிரி பாஸ்கலுடைய பேரை தான் நம்ம என்ன பண்றோம் அழுத்தத்தின் அழகா வந்து நம்ம கொடுக்குறோம். அப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா கார் பிரேக் வந்து நம்ம ஒரு இடத்துல அழுத்தும் போது அந்த கார் பிரேக் அப்படின்றது எல்லாமே எதுல வந்து கனெக்டா இருக்குன்னா ஃப்ளூயிட்ஸ்ல கனெக்டா இருக்கும். சோ அப்ப அதுல வந்து ஒண்ணு ஏர் இருக்கும் இல்லைன்னா லிக்விட் இருக்கும். சோ அந்த லிக்விட் அப்படின்றது நம்ம கொடுக்குற அந்த பிரஷர் வந்து இன்னொரு முனையில போயிட்டு அந்த சக்கரங்கள்ல வந்து என்னன்னா பிரேக்கிங் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுது. அப்ப ஜேசிபி மகிழ்ந்து தடைகள் சொல்லிட்டு எல்லாமே வந்து அப்படிதான் பயன்படுது. இப்ப ஜேசிபில பாத்தீங்கன்னா வந்து பிஸ்டன் மாதிரி இருக்கும். அந்த பிஸ்டன் வந்து புஷ் பண்ணும். அப்படி புஷ் பண்ணும்போது அந்த டியூப் வழியா போயிட்டு என்ன பண்ணா ஜேசிபி ஒர்க் பண்ண வைக்குது. அப்ப அவ்வளவு பெரிய பொக்லைன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கக்கூடிய இடையே இருக்கக்கூடிய பூமியை வந்து பேர்த்து எடுக்குது அப்படின்னும் போது ஆகுதுன்னா அப்ப மண் எடுக்குது கல்ல வந்து எடுக்குது அப்படின்னும் போது அவ்வளவு வெயிட் இருக்குது லிஃப்ட் பண்றது எப்படி அப்படின்னா நம்ம ஒரு பகுதியில கொடுக்குற அழுத்தம் வந்து அது இன்னொரு பகுதியில செயல்பட்டு அது மூவ்மெண்ட்டுக்கு காரணமா இருக்கு. அப்ப மகிழ்ந்து தடைகள் ஜேசிபி அப்படின்றது நம்மளுடைய இந்த பாஸ்கலோட தத்துவத்தின்படி விதியின்படி தான் செயல்படுது. பாஸ்கல் அப்படின்றது அழுத்தத்தின் எஸ்ஐ அலகாவும் இருக்கு. அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு இவருடைய பேரு தான் நம்ம வச்சிருக்கோம். இது இல்லாம வேற என்ன சமன்பாடு இருக்கு அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து P அப்படின்னும் போது நம்ம F by E அப்படின்னு பார்த்தாச்சு. அதாவது விசை பை பரப்பு அப்படின்றத நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம் சமன்பாடுன்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா அழுத்தத்துக்கான இன்னொரு சமன்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா HdG அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப H அப்படின்றது என்னன்னா திரவ பரப்பின் உயரம், வந்து D அப்படின்னு திரவத்தின் அடர்த்தி, G அப்படின்னு புவியீர்ப்பு முடுக்கம். இது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு குடுவை எடுத்துக்கிறோம். அந்த குடுவையில என்ன பண்றோம்னா நீரை வந்து நம்ம நிரப்பிருக்கோம். அப்ப நீர் வந்து ஃபுல்லா நிரப்பிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதே இன்னொரு குடுவை இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீரை வந்து நிரப்பிருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்றோம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம ஓட்டை போடுறோம். அப்ப நம்ம போடக்கூடிய அந்த ஓட்டை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த குடுவையில நம்ம என்ன பண்ணலாம் மேல வந்து ஒரு ஓட்டை போடுறீங்க, இந்த குடுவையில வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு ஓட்டை போடுறீங்க. இப்ப எந்த இடத்துல தண்ணி வந்து அதிக ஃபோர்ஸ்ல வெளியேறும் அப்படின்னா வந்து இந்த கீழே ஓட்டை போட்டீங்களா அதுல வந்து நீர் வந்து அதிக அளவுல வெளியேறும் ஃபோர்ஸா. காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே இங்க இருந்து வெளியும். அப்ப இந்த இடத்துல இருந்து என்ன தெரியும் இல்ல இங்கே கூட நம்ம போட்டு காமிச்சலாம். இப்ப இங்க ஒரு ஓட்டை இங்க ஒரு ஓட்டை இங்க ஒரு ஓட்டைன்னு போடுறோம். அப்படி போட்ட நீர் இங்க வெளியேறும், இது வந்து இங்க வெளியேறும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா உயரம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் வந்து கீழே அதிகமாகும். அப்ப நீரோட உயரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு உயர்மட்டத்துல இருக்கு அப்படின்னும் போது இதுல கீழே லோயர் லெவல்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரஷர் அதிகமா இருக்கு. அப்ப நீர்மட்ட உயரம் வந்து இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னும் போது பிரஷர் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீர்மட்டத்தோட உயரமே வந்து இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா பிரஷர் இன்னும் கம்மியா இருக்கு. அப்ப இங்க வந்து உயரம் அதிகமா இருக்கு, அதனால இங்க பிரஷர் அதிகமா இருக்கு, அழுத்தம் அதிகமா இருக்கு. அப்ப உயரம் வந்து கொஞ்சம் குறையும் போது அழுத்தம் குறைஞ்சு அதனுடைய ஃபோர்ஸ் வந்து அழுத்தம் குறையறதுனால வெளியே வரக்கூடிய நீர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகாம பக்கத்துல அது இன்னும் கம்மியாகாம இன்னும் கொஞ்சம் கீழே. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா டேங்க்ல வாட்டருடைய ஹைட்டை பொறுத்து அதனுடைய பிரஷர் இருக்கும். இப்ப டேங்க் ஃபுல்லா இருந்தது நம்ம டேப் வந்து ஓபன் பண்ணோம் வீடுகள் அப்படின்னா வந்து ஹை பிரஷர் வரும். டேங்க்ல தண்ணி குறைய என்ன ஆகும்னா ஸ்லோவாகும். ஆனா தண்ணி வரும் ஆனா ஸ்லோவா வரும். அப்ப அது வந்து என்ன தெரியுதுன்னா உயரம் அப்படின்றது முக்கியமானது.
அடுத்து அடர்த்தி அப்படின்னும் போது என்ன பண்ணா, இப்ப நம்ம வந்து அழுத்தம் அப்படிங்கிறது எப்படி ஃபீல் பண்ணா, நான் இப்ப 2 கையில வந்து 2 பொருள் எடுத்துக்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு கையில ஒரு வாட்டர் பாட்டில், இன்னொரு கையில ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன். இதுல ஒரு வாட்டர் பாட்டில் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து 2 வாட்டர் பாட்டில் இருக்கு. சோ அந்த 2 வாட்டர் பாட்டில்ல வந்து ஒரு வாட்டர் பாட்டில நான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட். இன்னொரு வாட்டர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மெர்க்குரி ஃபில் பண்ணிடுறேன். அப்ப இது வந்து வாட்டர், இது வந்து மெர்க்குரி. இப்ப ரெண்டுமே நான் கையில எடுத்துக்கிறேன். வந்து ரெண்டுமே வந்து 1 லிட்டர் அப்படிங்கும் போது நான் எங்க அழுத்தத்தை அதிகமா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா வந்து மெர்க்குரியில. மெர்க்குரி அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா 13 மடங்கு அதிகம். எதை கம்பேர் பண்ணுவோம்னா வாட்டர் கம்பேர் பண்ணும்போது, அப்ப வாட்டர் வந்து 1 லிட்டர் வந்து 1 கிலோகிராம் அப்படின்னா மெர்க்குரி 13 கிலோகிராம். அப்ப நான் எது அடர்த்தி அதிகமானது இருக்கோ அதுல வந்து எனக்கு அழுத்தம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப டி அப்படின்னா அடர்த்தி அறிமுகம், ஜி கிராவிட்டி எப்பவுமே பிடிச்சிருக்காரு. அப்ப 2 தான் நமக்கு வந்து முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். அப்ப அந்த உயரம் எவ்வளவு இருக்கு திரவத்தில் அப்படின்றது முக்கியம். அடுத்து அதனுடைய அடர்த்தி என்ன அப்படின்றது முக்கியம். அப்ப 2 டேங்க் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு டேங்க்ல வந்து நீங்க வந்து மெர்க்குரி இருக்குன்னா பிரஷர் இன்னும் அதிகமா இருக்கும் அறிமுகம். சோ அதுதான் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அறிமுகம். சோ இதை D = HDG அப்படின்னா H னா உயரம், D னா வந்து அடர்த்தி, G னா வந்து புவியீர்ப்பு விசை அப்படின்னு பார்க்கிறோம். புவியீர்ப்பு முடுக்கம். அடுத்து கடலின் ஆழமான பகுதியில் அழுத்தம் எப்படி இருக்கணும், அதிகமா தான் இருக்கும். அப்ப கீழ இருந்து கடலுக்குள்ள போக போக அழுத்தம் அதிகரிக்கும். இப்ப கடலுக்கு அடியில எவ்வளவு தூரத்துக்கு போலாம் அப்படின்னு கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர் மேல போனாவே நம்மளால அழுத்தம் தாங்கவே முடியாதுன்ற அதாவது என்னன்னா, நம்ம நார்மலா உள்ள போறதுல ஒரு சப்மரைன் போனாவே நசுங்கிருன்றாங்க. அப்ப நம்மளுடைய இந்திய பெருங்கடலுடைய ஆழம் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு 3 கிலோமீட்டர் ஆழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 3 கிலோமீட்டர்ல ஆழத்துல போய் ஒரு தரையை தட்டுச்சுன்னா அங்க உயிர் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறு கிடையவே கிடையாதுன்னு அவ்வளவு பிரஷர் இருக்கும். அதனால கடலின் ஆழமான பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதுக்குன்னு சொல்லி பிரத்யேகமான ஒரு ஆடை அணிஞ்சிருப்பாங்க. பிளஸ் வந்து அந்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய மாதிரி வடிவமைக்கப்பட்ட வந்து ஊர்தியில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயணமே பண்ணுவாங்க அறிமுகம். சோ அது வந்து ஆழ்கடல். அந்த ஆழ்கடல் வீரர்கள் வந்து அந்த பிரஷர்ல தாங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சிறப்பான உடைகளை அணிகிறாங்க. அப்ப ஆழ்கடல் நீச்சல் சிறப்பான உடைகளை அணிஞ்சிட்டு போறாங்க. இப்ப அணைக்கட்டு அப்படின்னு எடுக்கும்போது அதனுடைய அடிப்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட், இப்ப டேம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். சோ வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரிவர் வாட்டர் வருது, இங்க ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது அது அடிப்பகுதி கொஞ்சம் பிராடா இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணியை தேக்கி வைக்க போறோம் அப்படின்னும் போது அந்த தண்ணியோட பிரஷர் வந்து எங்கன்னா அடியில தான் அதிகமா இருக்கும், பாட்டம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப மேல் பகுதி வந்து குறுகியதாகவும் அடிப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாகவும் டேம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அதனுடைய ஷேப்பே இப்படிதான் இருக்கும். நீங்க டேம்ல பாத்தீங்கன்னா தண்ணி போறதுக்காக ஒரு ஸ்லோப் மாதிரி கிரியேட் பண்ண மாதிரி நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த ஸ்லோப் கிடையாது. ஒரிஜினலா அந்த டேம் வந்து அந்த தேக்கி வச்சிருக்க தண்ணியோடைய அந்த வெயிட்டை வித்ஸ்டாண்ட் பண்றதுக்காக அடிப்பகுதி அப்படின்றது நம்ம தடிமனாக அமைச்சிருப்பாங்க. அப்ப அணைக்கட்டுகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அடிப்பகுதி மேல் பகுதியை விட தடிமனாக இருக்கும். அப்ப அடிப்பகுதி எப்படி இருக்கும், தடிமனாக இருக்கும் அப்படின்னு. அப்ப பிரஷர் அதிகமா இருக்கு, அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு. இப்ப கடல் மட்டம் அப்படின்னும் போது அனைத்து கடல்களும் ஒன்னொரு கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஆர்டிக் பெருங்கடலா இருக்கணும், அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல் சொல்லி மொத்தம் அந்த 5 வகையான பெருங்கடல் இருக்கு. அப்ப ஒன்னொரு தொடர்புல இருக்கிறதுனால அதனுடைய மட்டம் வந்து ஒரே மாதிரி இருக்கு. அப்ப கடல் மட்டம் அப்படின்றது உலக அளவுல ஒரே மாதிரி இருக்கு. சோ அதை வந்து நம்ம எவ்வளவு அழுத்தம் இருக்கு, ஏன்னா கடல் மட்டத்துல அழுத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமி இருக்கு அப்படின்னா பூமியை சுத்தி வளிமண்டலம் இருக்கு. இந்த வளிமண்டலத்துல யார் இருக்கானா காற்று இருக்கு. இந்த காற்று என்ன பண்ணது எப்பவுமே நம்மளை போட்டு அழுத்திட்டே இருக்கும். அதாவது உண்மை. இப்ப காற்றுக்கு வந்து என்ன இருக்குன்னா எடை இருக்கு. அதனாலதான் வந்து நகை கடைக்கு போனீங்கன்னா என்ன பண்றாங்க, ஒரு க்ளோசல் பாக்ஸ்ல நகையை வந்து எடை போடுறாங்க அனுப்புகிறோம். அப்ப அந்த க்ளோசல் பாக்ஸ்குள்ள வச்சு நகை எடை போடணும், காற்றுக்கு எடை இருக்கு. அப்ப அந்த எடை வந்து நம்ம தலைக்கு மேல இருக்க காற்று நம்மளை போட்டு எப்பவுமே அழுத்திட்டே இருக்கும். அந்த காற்றுடைய அழுத்தம் அப்படின்றது எப்படி இருக்கு கடல் மட்டத்துல அப்படின்னா 1,00,000 Nm/m² அப்படிமுகம், அல்லது 10⁵ Nm/m² அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பிசிக்ஸ்ல சொல்லுவோம். அதே நம்ம ஜியோகிராஃபி போனோம் அப்படின்னா வந்து புவியியல் என்ன சொல்லுவோம், 1013 மில்லி பார்னு சொல்லுவாங்க. அப்ப ஜியோகிராஃபில 1013 மில்லி பார் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அந்த நம்ம மெஷர் பண்ணக்கூடிய இருக்குல்ல மெஷர்மெண்ட் கருவி இருக்குல்ல, அந்த கருவியில 1013 மில்லி பார் அப்படின்னு சொல்லிட்டு பதிவாகும். இது வந்து ஜியோகிராஃபில வந்து. அதே நம்ம பிசிக்ஸ்ல சொல்லும்போது 1,00,000 Nm/m² அல்லது 10⁵ Nm/m² அப்படின்னு சொன்னோம்னா கடல் மட்ட அளவு வளிமண்டல அழுத்தம். விண்வெளி வீரர்களும் விண்வெளிக்கு செல்லும் போது என்ன பண்றாங்கன்னா சிறப்பு உடைகளை போட்டுட்டு தான் போறாங்க அறிமுகம். ஏன் அப்படின்னா இப்ப கடல்ல வந்து ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும் சொன்னோம் கீழே போன கடல் கடியில. ஆனா விண்வெளிக்கு மேல போக போக அழுத்தம் வந்து குறையும். ஏன்னா காற்று அடர்த்தி வந்து அதிகமா எங்க இருக்கு அப்படின்னா வந்து அந்த அடி எடுக்கல ட்ரோபோஸ்பியர்ல தான் இருக்கு. அதுக்கு மேல போக 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 அழுத்தம் வந்து குறையுது. அப்ப அழுத்தமே இல்லாத அந்த பகுதியில போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க பாடி போஸ்ட் ஆயிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மனித உடலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வால்யூம் அப்படிங்கும் போது கன அளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் நம்ம அடைச்சலாம். இப்ப நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மள அப்படியே வந்து ஒரு பொம்மையா செஞ்சு அந்த பொம்மையை வந்து மடக்கணும் அப்படின்னா வந்து நம்ம எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 × 15 சென்டிமீட்டர் வந்து. அப்ப 15 சென்டிமீட்டர் இந்த பக்கம், அதே மாதிரி இந்த பக்கம் 15 சென்டிமீட்டர். அப்ப இந்த 15 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய இந்த இது மேல நம்ம வளிமண்டல அழுத்தம் வந்து அழுத்துறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா
225 கிலோகிராம். அப்போ ஒவ்வொருத்தர் மேலையும் ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலையும் 225 கிலோகிராம் வந்து வெயிட் லிஃப்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த வெயிட் என்னப்பா அப்படின்னா காற்றோட எடை. இது நம்ம எப்பயாவது உணர்றோம்னா கிடையாது. அப்ப எல்லா பக்கமும் நம்மளை போட்டு அழுத்திட்டு இருக்கு காற்று. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 225 கிலோகிராம் எடையுள்ள காற்று வந்து நம்மளை போட்டு அழுத்திட்டு இருக்கு. 225 கிலோகிராம் எடை வருது இந்த 15 சென்டிமீட்டர்ல. அந்த அழுத்தத்தை நம்ம கணக்கிடும் போது அப்ப அந்த அழுத்தத்தை நம்ம எப்படி வந்து தாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரஷர். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ள இருக்கிற பிரஷர் வந்து என்ன பண்ணா வெளியில இருக்க காற்று தள்ளுது, வெளியில இருக்க காற்று வந்து என்ன பண்ணா நம்மளை போட்டு அழுது. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமப்படுத்திடுது. அதனால நமக்கு வந்து அது ஒண்ணும் தெரியல, நம்ம பாட்டுக்கு நார்மலா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பக்கம் பிடிச்சிருக்கு, இன்னொருத்தர் ரெண்டு பேருக்கும் சமமான திசையில் இழுத்தாருன்னா நான் அப்படியே சைலண்டா தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் முன்னாடியே பின்னாடியே போறதெல்லாம் இருக்க போறது, ஏன்னா ஈக்குவல் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் நம்ம உள்ள இருக்கிற பிரஷர் வந்து வெளியில இருந்து நம்ம போட்டு அழுத்துற அந்த பிரஷர் வந்து சமன் செஞ்சிருது. இப்ப வெளியில இருக்க பிரஷரே இல்ல அப்படின்னு என்ன ஆகும்? இப்ப எக்ஸாம்பிள் இப்படி பிடிச்சிருக்கிறோம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து என்ன தள்ளுறோம். இப்ப இந்த பக்கம் தள்ளுறோம், இந்த பக்கம் தள்ளுறோம், ரெண்டு சமமா இருக்கு. அப்ப என்ன நகராது. இப்ப சப்போஸ் வந்து ஒரு விசை இல்ல, என்ன விசை இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தள்ளுற அந்த வளிமண்டல அழுத்தம் இல்ல, உடல்ல இருந்து வரக்கூடிய விசை மட்டும் இருக்கு அப்படின்னு போது என்னன்னா இந்த விசை இல்லைன்னா என்ன ஆகும்? இப்ப இந்த விசை இல்லாம போயிடுச்சு. அப்ப இந்த விசை மட்டும் ஃபோர்ஸ்ஃபுல்லா இப்படி தள்ளும். அப்ப தள்ளுறது என்னன்னா நம்ம பாடி வந்து பர்ஸ்ட் ஆகிறது எங்கன்னா விண்வெளியில. அப்ப விண்வெளி வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு செல்லும் போது பிரத்யேகமான ஆடை அணியணும். ஏன்னா உடலில் உள்ள ரத்த அழுத்தமானது உடலுக்கு வெளியே உள்ள காற்று அழுத்தத்தை ஈடு செய்யும். அப்ப எப்பவுமே சமப்படுத்திட்டு இருக்கும். ரத்த அழுத்தமா வந்து காற்று அழுத்தம் சமமா இருக்கும். விண்வெளியில் என்ன இல்ல? காற்று இல்ல. அங்க எப்படி இருக்குன்னா வெற்றிடமா இருக்கு. அப்ப அங்க விண்வெளியில வெளிப்புற அடுக்குல காற்று அழுத்தம் கிடையாது. அப்படி இல்லாதனால நமது உடலில் அதிகப்படியான அழுத்தம் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா வெடித்து விடும் அப்படின்னு. இது வந்து நீங்க இன்டர்ஸ்டெல்லார் கிராவிட்டி இந்த மாதிரி வந்து மார்ஷியன் சொல்லிட்டு ஏதாவது படத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த விண்வெளியில போகும்போது ஹெல்மெட் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க பிரஷரே இருக்காது. அப்படி ஹெல்மெட் போலன்னா என்ன ஆகும் அப்படின்னா பிளாஸ்ட் ஆயிடும். பிளாஸ்ட் ஆகுதுன்னா அப்படியே பூசணிக்காய் தக்காளி வெடிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, டக்குனு ஒரு கிராக் வந்துடும். அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சோ அப்ப அந்த வீரர் வந்து இறக்க நிலை ஏற்படும். அப்ப அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்கு விண்வெளிகள் அழுத்தத்தை நிலைநிறுத்த சிறப்பு உடைகளை அணிகின்றன. இதுதான் என்ன அப்படின்னா அழுத்தம். இப்ப அழுத்தத்தை பொறுத்தவரை கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறம் நீங்க பேக் வாங்குனீங்கன்னா எப்படி வாங்கணும்? ஹேண்ட் பேக் வாங்கணும், நல்லா பிராடா இருக்க ஸ்டாப் வாங்கினீங்கன்னா அந்த பேக் கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்புறம் ஷோல்டர் பேக் நீங்க கண்டிப்பா என்ன பண்ண விட ஒரு சைடு மாட்டீங்கன்னா ஷோல்டர் பெயின்ஃபுல்லா இருக்கும். அப்ப ரெண்டு சைடு மாட்டிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி நீங்க 2 சைட்ஸ் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியா இருக்கும். லக்கேஜ் பேக் இருக்குன்னா நல்லா பெரிய பிராட் ஸ்டாபா இருக்கிற மாதிரி வாங்கிட்டீங்கன்னா அந்த லக்கேஜ் பேக் நீங்க மாட்டிட்டு போறது ஈஸியா இருக்கும். நேரவா இருந்ததுன்னா பெயின்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா அதுல மூவ் ஆகுற மாதிரி ஒரு பிராடா ஒரு ஸ்டாப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை போட்டுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்ப பிரஷர் அப்படின்றது வந்து இதை பொறுத்தான். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஆணி நம்ம செவுத்துல அடிக்கிறோம், கூர்மையா இருந்தா என்ன பண்ணோம்? ஆணியை வச்சு அடிச்சீங்கன்னா சுத்தி இழுச்சு அடிச்சுன்னு உள்ள போகும். அதே வந்து கூர்மை இல்லாத பகுதி ஆணியோட இன்னொரு பகுதியில் அந்த வச்சு நீங்க சுத்தி வச்சு அடிக்க முடியும், அடிக்க முடியும், உள்ள போகும். அப்ப ஷார்ப்பா இருந்தாதான் நம்ம அதிக அழுத்தத்தை கொடுத்து உள்ள ஊடுருவ முடியும் சுவற்றுக்குள்ள அப்படின்றத இந்த கான்செப்டை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது உராய்வு. இப்ப உராய்வு அப்படின்னு என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், தள்ளும் சக்தினா ஃபோர்ஸ் வந்து விசை, அது வந்து இயக்கம். ஆனா உராய்வு எப்பவுமே நமக்கு என்ன பண்ணா ஆப்போசிட் டைரக்ஷன் செயல்படும். இப்போ உதாரணத்துக்கு சைக்கிள்ல நீங்க பெடல் பண்ணிட்டு இருக்கீங்க, பெடல் பண்றது ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அப்ப சைக்கிளோட டயருக்கும் ரோடுக்கும் நடுவில் என்ன ஆகும் அப்படின்னா உராய்வு விசை இருக்கதான் செய்யும். இது எப்பவுமே நம்ம எதிர் திசையில செயல்படும். நம்ம சேம் டைரக்ஷன் செயல்பட்டா நமக்கு இன்னும் சுலபமா இருக்கலாம். இப்ப நான் ஒரு டேபிள் எனக்கு முன்னாடி டேபிள் நான் தள்ளுறேன் ஃப்ரெண்ட், அப்படி அந்த டேபிளை தள்ளும் போது இந்த பாக்ஸ் தள்ளணும், அந்த மாதிரி தள்ளும் போது உராய்வு விசை எனக்கு எதிராக செயல்படும். இது எல்லாருமே பண்ணிருப்பீங்க. டேபிள் சேரை நவுத்தி பார்த்திருப்பீங்க, பீரோ நவுத்திருப்பீங்க, இல்ல சோஃபா நவுத்திருப்பீங்க, இல்ல கட்டில நவுத்திருப்பீங்க. அப்படி நவுத்தும் போது என்னன்னா கஷ்டமா இருக்கும். காரணம் என்னன்னா உராய்வு விசை அப்படிங்க. அப்ப தரை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரஃபா இருந்திருக்கும். அது மாதிரி அந்த கட்டிலோட அடிபாகம் அப்படின்னு தரையோட ஃபுல்லா கான்டாக்ட் பண்ணுச்சுன்னா சுத்தமா நவுத்த முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சோஃபாக்கு பீரோ கட்டிலுக்கு எல்லாம் என்ன பண்றோம் புஷ்ன்னு சொல்லி ஒன்று ஆட் பண்றோம். அந்த புஷ் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாஸ்டிக் புஷ்ஷா இருக்கும். அப்ப தரையோட கான்டாக்ட் பண்ற பகுதி அப்படின்றது வந்து இப்ப நார்மலா வந்து ஒரு சோஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அந்த சோஃபா வந்து முழுவதுமா தரையில இருந்ததுன்னா தள்ளவே முடியாது. இப்ப அந்த சோஃபா கீழே நம்ம புஷ் பிளாஸ்டிக் புஷ் வந்து போடுறோம், மொத்தமா ஒரு 4 புஷ் போடுறோம் அப்படின்னும் போது அந்த கான்டாக்ட் பண்ற ஏரியாவை நம்ம குறைச்சிடறோம். அப்ப நமக்கான அந்த உராய்வு கம்மியாயிடும். அப்ப உராய்வு கம்மியாச்சுன்னா ரொம்ப சுலபமா இது ரோலிங் சேரை தள்ளுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். காரணம் என்னன்னா அது வீல் இருக்கு, இன்னும் ஃபாஸ்டா நம்ம உராய்வு வந்து குறைக்கிறோம். இதுதான் நம்ம புரிதல்.
அப்ப இரு பொருட்கள் ஒன்றன் மீது மற்றொன்று நகரும் போதோ அல்லது நகர முற்படும் போதோ உருவாகும் விசை தான் நம்ம உராய்வு. அப்ப ஒரு பொருள் என்ன பண்ணும், இப்ப ஒரு பொருள் என்னுடைய கை வச்சுக்கோங்க, இன்னொரு பொருள் என்னுடைய இன்னொரு கை வச்சுக்கோங்க. இப்ப நான் ரெண்டு என்ன பண்ண நகரம் முற்படும், அப்ப என்ன உராய்வு. அந்த உராய்வுனால என்ன உருவாகுது, வெப்பம் உருவாகுது. இந்த வெப்பம் தான் என்ன பண்ணுதுன்னா வாகனங்களையோ அல்ல இயந்திரங்களையோ அந்த பாகங்கள் வெப்பம் தேய்மானத்துக்கு காரணமா அமைஞ்சிருது. அப்ப ஒரு பொருள் இன்னொரு பொருள் மீது நகரம் உட்படும் போது ஏற்படும் விசையே உராய்வு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நகரும் போது அல்லது நகரம் உட்படும் போது ஏற்படும் இரு பொருட்கள் அப்படின்னு அப்ப ஒன்றன் மீது அதுதான் உராய்வு. அப்ப உராய்வு என்பது தொடர்புள்ள இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையே தான் இது நடக்கும். இது உருளும் இயக்கத்தை எதிர்க்கும் விசையாகும், அதாவது சார்பு இயக்கத்துக்கு எதிர் திசையில் செயல்படும். அப்ப நம்ம எந்த டைரக்ஷன்ல போறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இது நடக்கும். இப்ப இந்த உராய்வு அப்படின்றது நமக்கு எங்கெங்கெல்லாம் அவசியம், எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவையில்லாமல் இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். அப்ப அழுத்தம் அதிகமாக உள்ளது அப்படின்னா இப்ப பனிக்கட்டில் நடப்பது அழுத்தமான நேரடியாக பாதிக்காது. இப்ப நம்ம பனிக்கட்டில் நடக்கிறோம் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த இடத்துல உராய்வு நம்ம இன்க்ரீஸ் பண்ணாவே போதும், நமக்கு என்ன ஆகுதுன்னா ஈஸியா நடந்தலாம். அப்ப உராய்வு இன்க்ரீஸ் பண்றதுக்காக பனிக்கட்டில நடக்கக்கூடியவங்களுடைய அந்த ஷூ அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டம் முள்ளா இருக்கும். அப்ப அதிகப்படியான கிரிப் கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஷூவை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பனிக்கட்டில நடந்து போறோம் பயன்படுத்துவாங்க. இதே ஃபுட்பால் மேட்ச் பார்த்திருப்பீங்க. அப்ப ஃபுட்பால் பிளேயர்ஸ் வேகமா ஓடி சடனா நிக்கணும் அப்படின்னும் போது அப்ப அந்த உராய்வை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய பூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பூட்ஸ்ல முள்ளா இருக்கும். அதாவது முள்ளானா கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா ஃபிரிக்ஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்ப ஸ்லைட் ஆகுற மாதிரி இல்லாம அப்ப அதிகப்படுத்தணும் அப்படின்னு. அப்ப உராய்வு அதிகமா இருக்கணும் அப்படின்னா அதிக உராய்வு உண்மையில் பனிக்கட்டின் மீது நடப்பது எளிதாகும். ஏனெனில் நழுவுவதற்கு எதிராக அது அதிக எதிர்ப்பு தெரிவிக்கும். அப்ப உராய்வு நம்ம இன்க்ரீஸ் பண்றது மூலியமா நம்ம நடப்பதை அதிகப்படுத்தலாம். இப்ப நார்மலா நம்ம நடக்கும் போதே நமக்கு என்ன வேணும், உராய்வு வேணும். இப்ப தண்ணி இருக்கு அப்படின்னா வலிக்கு விட்டுருதுன்னு அந்த இடத்துல உராய்வு குறைஞ்சிருது. என்ன இருக்குன்னா இன்னும் டேஞ்சர். இப்ப சேடு இருக்கு அப்படின்னா வலிக்குதுல, அப்ப அந்த இடத்துல என்ன உராய்வே இல்ல அனுபவம். அப்ப அந்த உராய்வு இருந்தாதான் நம்ம நடக்க முடியும். இப்ப கார் டயருக்கும் ரோட்டுக்கும் நடுவில் என்ன பண்ணுவாங்கன்னா உராய்வு அதிகப்படுத்திருப்பாங்க. அப்பதான் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஆனா அந்த ஸ்டெபிலிட்டி அந்த நிலைத்தன்மை அப்படின்னு ஏற்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கார் டயர் சீக்கிரமா தேயறதுக்கு அது காரணமா இருக்கு. அப்ப ரோடியே பல டைல்ஸ்ல ஏன் போடல, இப்ப சிஎம் பிஎம் போறாங்க, பிரசிடென்ட் போறாங்கன்னா அப்ப உராய்வு இருக்காது. அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க போற ரோடா இருந்தாலும் தார் ரோடு தான், நம்ம போற ரோடா இருந்தாலும் தார் ரோடு தான். அப்ப உராய்வை நம்ம அதிகப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அங்க தார் ரோடு போட்டிருக்கோம். அப்ப பனிக்கட்டில நடக்கணும் அப்படின்னா உராய்வு அதிகரிக்கணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா ஷூவோட பாட்டம் நம்ம வச்சிருப்போம். அழுத்தம் குறைவாக உள்ளது அப்படின்னா சில பனிபரமான அழுத்தம் ஒரு சிறிய பங்கை வகிக்கலாம் அப்படின்னு இருந்தாலும், ஆனா மெயினா பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா உராய்வை நம்ம அதிகப்படுத்தணும். அதே மாதிரி உராய்வு குறைவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வலிக்கு விழுந்துடும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். இது நம்ம இந்த கான்செப்ட் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப உராய்வை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நிறை. அப்ப நிறை அதிகமா இருக்கு. இப்ப பீரோ ஃபுல்லா துணியை வச்சுட்டு அதை நகத்தை முயற்சி பண்ணி பாருங்க, கஷ்டம். பீரோல இருக்க துணியை எடுத்துட்டு நீங்க நகத்துனா சுலபம். இப்ப புக் செல்ஃப் இருக்கு, புக் எல்லாம் எடுத்துட்டு நீங்க நகத்தினா சுலபம். புக் எல்லாம் வச்சுட்டு தள்ளிங்கன்னா கஷ்டம். அப்ப நிறை அப்படின்றது அதிகரிச்சுன்னா உராய்வு அதிகரிக்கும் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தொடர்புகளும் பரப்பு அப்படின்னும் இப்ப டைல்ஸ்ல நீங்க ஒரு சோஃபாவையும் ஒரு புக் செல்ஃபையும் நீங்க நவுத்திட்டு போயிடலாம் பீரோல. அதே ரஃப் சர்ஃபேஸா இருந்தா நகர்த்துறது கஷ்டம். இல்ல அந்த புஷ் இல்லாம இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், தரையில அதிகமான பரப்பை கான்டாக்ட் பண்ணும். அப்படி கான்டாக்ட் பண்ணா அப்பயும் கஷ்டம். அப்ப பொருட்கள் தொடர்புகளும் பரப்பின் தன்மையை பொறுத்து இருக்கு. அப்ப அது வளவளப்பானதா சொரசொரப்பானதா அப்படின்றத பொறுத்து இருக்கு. அப்ப உராய்வு எங்க அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கு அவசியம், ஓடுறதுக்கு அவசியம். இப்ப நம்ம ஓடும் போது உராய்வு இல்லைன்னா என்ன ஆகும், இப்ப நம்ம பின்னாடி தள்ளிதான் முன்னாடி போறோம். அது நியூட்டன் மூன்றாவது. அப்ப பின்னோக்கி தள்ளணும்னா நம்ம முன்னோக்கி போறோம். அப்ப பின்னோக்கி தள்ளும் போது நமக்கு அந்த உராய்வு இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம வலிக்கு விழுந்துடும். அப்ப அந்த உராய்வு நமக்கு இந்த இடத்துல அவசியமா இருக்கு. அப்புறம் தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் முடியாது என்னது உராய்வு இல்லைன்னு தீக்குச்சியை பற்ற வைக்கவும் முடியாது. அப்ப தீக்குச்சியை பத்த வைக்கணும்னா கண்டிப்பா உராய்வு. அப்ப அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, தீப்பெட்டியோட ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குன்னா சொரசொரப்பா தான் இருக்கு. நம்ம வச்சு தேய்க்கிறோம். அப்படி தேய்க்கும் போது அந்த உராய்வுனால வெப்பம் உருவாகுது. அந்த வெப்பத்தினால அந்த தீக்குச்சியுடைய முனை எரியுது. அப்ப பத்த வைக்கிறதுக்கு நம்ம உராய்வு அவசியம், நடக்க அவசியம், ஓட அவசியம். பேருந்து மகிழ்ந்து வாகனங்கள் சக்கரங்களுக்கும் சாலைகள் கிடையாது. சக்கரங்கள் டயருக்கு, அந்த டயருக்கும் சாலைக்கு இடையே உராய்வு இருப்பதால அது சாலை செல்ல முடிகிறது. அப்ப உராய்வு இங்கே அவசியம். எங்கன்னா வாகனங்கள் சாலையில போனோம் அப்படின்னா வாகனங்களுக்கு உராய்வு அவசியம் சாலையில செல்றதுக்கு. இப்ப நம்ம பேனால எழுதுறேன் அப்படின்னா உராய்வு அவசியம். உராய்வு
உராய்வு இல்லைன்னா எழுதவே முடியாது. அப்ப தாளுக்கும் நம்ம பேனாவோட முனைக்கு நடுவில் இருக்கிற அந்த உராய்வு தான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நம்ம எழுதுறதுக்கு காரணமா இருக்கு. அப்ப எழுத முடியுது அப்படிங்கிறோம். உராய்வின் தீமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பம் உருவாகிறது அப்படிங்கிறோம். அதனால எந்திரங்களின் பாகங்கள் தேய்கின்றன அப்படிங்கிறோம். வாகனங்களின் டயர்கள் மற்றும் காலணிகள் அடிபாகமும் உராய்வினால் தேய்மானம் அடைகின்றன அப்படிங்கிறோம். அப்ப தீமை இருக்கு, நமக்கு நன்மை இருக்கு. நன்மை என்னன்னா நடக்கிறது, ஓடுறது, தீக்குச்சியை வந்து பத்த வைக்கிறது, சாலையில வாகனங்கள் போறதுக்கு அவசியம். நன்மைகள் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்ப தீமைகள் அப்படின்னா வெப்பத்தினால பாகங்கள் தேய்கின்றன, டயர் காலணிகள் அப்படின்றது அதுக்கு தேய்மானம் அடைகின்றன. இதெல்லாம் வந்து உராய்வு நமக்கு இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு. அப்ப நன்மை இருக்கு, தீமை இருக்கு. உராய்வு இல்லாம நம்ம இருக்க முடியாது அப்படிம்போது உராய்வு அவசியம் தான். அப்ப உராய்வு அதிகரித்தலும் குறைத்தலும் அப்படின் போது நம்ம ரோட்ல வந்து உராய்வு வந்து அதிகப்படுத்தி அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், நல்லா வேகமா வந்து சொல்லணும் அப்படின்னும் போது டயர்ல என்ன பண்ணுவாங்கன்னா மேடு பள்ள கூடுகள் அப்படின்றது ஏற்படுத்துவாங்க. அப்ப டயர் பாத்தீங்கன்னா தெரியும், வாகனங்களோட டயர்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த வரி வரியா இருக்கும். அந்த வரி வரியா இருக்கிறது என்னன்னா அது இன்னும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிப்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஏற்படுத்திருப்பாங்க அறிமுகம். அப்ப அந்த மேடு பள்ள கூடுகள் அப்படின்னு டயர்ல பண்ணிருப்பாங்க. அது வளவளப்பான தரைகள் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா இப்ப கற்களையோ அல்லது தூளாக்கப்பட்ட கற்கள் அப்படின்றது இந்த கிராவல்ஸ் போட்டாங்கன்னா இன்னும் நமக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அறிமுகம். அப்ப தூளாக்கப்பட்ட கற்கள் அப்படின்னும் போது நமக்கு இன்னும் கிரிப்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக என்ன பண்றோம்னா வளவளப்பான தரைகள்ல போடுறாங்க அறிமுகம். அது போட்டு அதிகம் அப்ப உராய்வு அதிகரிக்கிறது அப்படின்றது வந்து இந்த வாகனங்கள் செல்ல காரணமா இருக்கு. உராய்வை குறைத்தல் அப்படின்னா இது வந்து உயவு பொருள் எழுதிக்கோங்க. உயவு பொருள் பயன்படுத்தப்படும் தகுந்த உயவு பொருள். உயவு பொருட்கள் அப்படின்னா எண்ணெய் வந்து பயன்படுத்த இப்போ ஒரு சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது மேல இன்னொன்னு வந்து சர்ஃபேஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுது. அப்ப ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா உராய்வு அதிகமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம இந்த புஷ் இல்லைன்னா கிரீஸ் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணலாம். இந்த கிரீஸ் அப்படின்றது ஒரு உயவு பொருளா இருக்கு, எண்ணெய் அப்படின்னு உயவு பொருளா இருக்கு. இப்ப தாழ்பால் வந்து நம்ம வந்து ஸ்டக் ஆகுது, டைட்டா இருக்கு அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், எண்ணெயை போடும். அப்ப எண்ணெயை போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா அது ஸ்மூத்தா வந்து நம்ம மூவ் பண்ண முடியுது. அப்ப எண்ணெய் மற்றும் சிறிய எந்திரங்களுக்கும் பெரிய எந்திரங்களுக்கு வந்து மசகு பொருட்கள் அப்படின்னா வந்து நம்ம கிரீஸ் அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படிங்க. அப்ப இந்த கிரீஸ் அப்படின்றது அப்ளை பண்றது அல்ல மசகு பொருட்கள் அப்ளை பண்றது அப்படின்னு பெரிய எந்திரங்களுக்கு. இப்ப ஸ்வெட்டர் இருக்கு, கடை நிறுவனங்களோட ஷட்டர் இருக்கு அப்படின்னா அந்த ஷட்டர் நீங்க வந்து இறக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிரீஸ் வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க உராய்வு குறைக்கிறதுக்கு. அப்ப தேயும் பரப்புகளை வந்து வளவளப்பாக்குவதன் மூலமாக நம்ம மென்மையாகி உராய்வை குறைக்கலாம். சக்கரங்களையும் உருண்டை தாங்கிகளையும் பால் பேரிங்ஸ் நம்ம பயன்படுத்துறது. இப்ப ஃபேன் எடுத்துக்கிறீங்க, சைக்கிள் எடுத்துக்கிறீங்கன்னா அப்படி இருக்குன்னா அந்த பால் பேரிங்ஸ் சொல்லுவோம், நடுவில் வந்து பால்ஸ் இருக்கும். அந்த பால்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உராய்வை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா பயன்படுத்திருப்பாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு ரோலிங் சேர் இருக்கு அப்படின்னும் போது அந்த ரோலிங் சேரோடைய அந்த பால்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம ஈஸியா அந்த சேரை வந்து நம்ம நகர்த்தி கொண்டு போகலாம் அப்படின்னு. இதான் சேர்னு வச்சுக்கோங்க, சேரோடைய இது. அதே மாதிரி நம்ம ட்ராலி சூட் கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயே நம்ம என்ன பண்ணணும் அந்த உராய்வை குறைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த பால் பேரிங்ஸ் வந்து அப்புறம் கிரீஸ் அப்ளை பண்றது வந்து இது எல்லாமே நம்ம வந்து பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அப்ப நம்ம ஒரு பரப்பு வந்து என்னதான் ஸ்மூத்தா நம்ம வந்து பாலிஷ் பண்ணாலும் அதுல மேடு பள்ளம் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது இருக்கதான் செய்யுது. அப்ப மேடு பள்ளங்களை சிறிதேனும் உடையவைதான் எப்படி எல்லா பரப்புமே. அதனால நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல அதனால என்ன அப்ளை பண்ணா எண்ணெயோ கிரீஸோ நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிறது இருக்கு அறிமுகம். பனிக்கட்டி நிறைந்த சாலைகளை வாகனம் ஓட்டும் போது நம்ம அந்த இடத்துல இந்த பனிக்கட்டி நிறைந்த சாலை இருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம அந்த இந்த கிரிப் அதிகமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்புற சக்கர இயக்கி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த உராய்வு இன்னும் அதிகப்படுத்தி அந்த ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்குது. அப்ப அந்த பின்புற சக்கரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இழுவையை அதிகரிக்கிறது. அந்த இடத்துல நம்ம எடையை இன்க்ரீஸ் பண்ணி அந்த பின்புற சக்கரங்கள் மூலியமா நகர்த்தும் போது அந்த வழுக்கும் சூழலில் கட்டுப்பாட்டை பராமரிக்கிறது. அப்ப முன்பக்கம் டயர்ல நம்ம வந்து இழுக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம கட்டுப்பாட்டை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப பின்புற சக்கரங்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மோட்டாரை வந்து பயன்படுத்தி அதன் மூலியமா அவங்க வந்து புஷ் கொடுக்கும் போது இன்னும் ஸ்டேபிளா வந்து போறதுக்கு காரணமா இருக்கு. அப்ப நம்ம ஃப்ரண்ட் வீல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரைவ் பண்றதுக்கு பதிலா பேக் வீல் டிரைவிங் அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம ரியல் வீல் டிரைவிங் சொல்லுவாங்க, RWD சொல்லுவாங்க. அது வந்து பின்புற சக்கரத்துல மோட்டாரோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் நமக்கு ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்குது அனுபவம். மலை ஏறக்கூடிய வெஹிக்கிள் என்ன பண்ணுவாங்கன்னா ரியர் வீல் டிரைவிங் அப்படின்றது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஃப்ரண்ட் வீல் டிரைவிங் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பனி கட்டி நிறைந்த சாலைகள் வந்து போறாங்க டிரைவ் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பின்புற சக்கரை இயக்கி காரின் பின்புறத்தில் எடையை வந்து சேர்க்கும். அதன் மூலியமா நமக்கு என்னன்னா சக்கரங்கள் இழுவையை வந்து அதிகரிக்கிறது. இது வழுக்கும் சூழல் கட்டுப்பாட்டை பராமரிக்க அதிகரிக்கும். அப்ப அந்த சக்கரங்கள்ல நமக்கு என்ன ஆகுது, ஒரு பக்கம் இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்ப அந்த இழுவை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்கிறதுனால நமக்கு இன்னும் கிரிப்னஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றது அவருடைய பாயிண்ட். அப்ப கூடுதல் எடை
டயர்களில் சாலை மேற்பரப்பில் அழுத்தம் உதவுகிறது. இது சிறந்த பிடியை வழங்குகிறது. அப்ப டயர்களை வந்து கூடுதல் எடையை கொடுத்து அந்த இடத்துல பேக் வீல், அதாவது ரியல் வீல் சொல்லுவோம், அந்த பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்களை வந்து பாத்தீங்கன்னா எடையை அதிகரிச்சு அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கார் வந்து முன்னோக்கி போகுது அப்படின்னும் போது இன்னும் நமக்கு வந்து அந்த கார் வந்து அந்த டயர் வந்து சுத்திட்டே வெளுக்கிறதோ இல்லைன்னா வந்து அந்த சாலையில இருந்து தருமாறுறதோ நகர்றதோ அந்த மாதிரி போகாம கரெக்டா அந்த நேரான பாதையில போறதுக்கு அது வந்து காரணமா இருக்கு. அப்ப பின்புற இயக்கி அப்படின்றதான் வந்து அந்த பனி நிறைந்த சாலையில வாகனம் ஓட்டும் போது பயன்படுத்த வேண்டிய காரா வந்து இருக்கு. அந்த பாயிண்ட் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். வாகனங்கள்ல ரெண்டுமே இருக்கும். இந்த FWD சொல்லுவாங்க, RWD சொல்லுவாங்க. அது ஃப்ரண்ட் வீல் டிரைவிங், ரியர் வீல் டிரைவிங் சொல்லுவாங்க. இந்த ரியர் வீல் டிரைவிங் எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா பனி நிறைந்த சாலைகளை கண்டிப்பா ரியர் வீல் டிரைவிங் வந்து பண்ணுவாங்க. வழக்கமா நம்ம ஏன் ஃப்ரண்ட் வீல்ல வந்து வச்சிருக்காங்க நகர்ப்புற பகுதியில பிளைன்ஸ்ல வந்து ஓட்டும் போது அப்படின்னா அந்த இடத்துல இன்ஜின் இருக்கும் முன்னாடி. அப்ப இந்த இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வெயிட் வந்து அதிகப்படுத்தும். அப்படி அதிகப்படுத்தும் அதை வந்து நம்ம வந்து இழுக்கும் போதுனால இன்னும் சுலபமா இருக்கும் அறிமுகம். அப்ப முன்னாடி இன்ஜின் வச்சுட்டு பின்னாடி இருக்கிற வீல் வந்து புஷ் பண்ணும்போது அதை விட மோர் ஸ்டெபிலிட்டி வந்து சமதளமான பரப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா பனி இல்லாத இடங்கள்ல வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவிங் வந்து யூஸ் பண்ணும். அதே பனி சரக்குகள் இருக்கக்கூடிய பனி இருக்கக்கூடிய பகுதியில வாகனத்தை ஓட்டுறாங்க அப்படின்னா அங்க பின்புற சக்கரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரியர் வீல் டிரைவிங் அப்படின்றத அங்க பயன்படுத்துவாங்க. நம்ம இந்த விசை அப்படின்ற தலைப்பு வந்து நம்ம நிறைய செய்யறோம். அடுத்து நம்ம படிக்க இருக்கிற தலைப்பு வந்து இயக்கம் அப்படின்றது நம்ம அடுத்த காணொலியில சந்திப்போம். ஒவ்வொரு தலைப்பும் நீங்க படிச்சு முடிச்ச உடனே அதுல டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது நம்ம அகாடமியோட ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் ஆட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம பார்த்த இந்த PDF அப்படின்றது அதை நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஃப்ரீ பேட்ச் ஆட் பண்ணணும். அதுல உங்களுக்கான அந்த டெஸ்ட் நம்ம கிளாஸுக்கான அந்த PDF அப்படின்றது உங்களுக்கு அதுல கிடைச்சிடும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து நோட்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அகாடமியோட புக் அப்படின்றது நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கான நம்ம அகாடமி வெப்சைட் போனீங்கனாலும் அங்க வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பர் மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணலாம். ஒன்னு வெப்சைட் போயிடுங்க, அப்படி இல்லைன்னா நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான புக் ஆர்டர் அப்படின்றத சொல்லிடுவாங்க. நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது படிக்கிறது சம்பந்தமா டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நம்ம ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் நம்பர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ஃபர்தரா கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த கைடன்ஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு வந்து தயாராகலாம். இன்றைய வகுப்பு நம்ம விசை அப்படின்றது நிறைவு செய்யணும். அடுத்த காணொலி அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் அப்லோட் ஆயிடும். அதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இயக்கம் அப்படின்ற தலைப்பு வந்து பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த ஆற்றல் அப்படின்ற தலைப்பை நம்ம வந்து படிக்க இருக்கோம். அடுத்த காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.